திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் மனமெய் மொழிகளால் வணங்கி கொண்டு, திருவாசகத்திற்கு பொருள் நடராச பெருமான். ஆக நாம் திருவாசகத்துக்கு பொருள் கற்க விரும்புகிறோம் என்றால் நடராச பெருமானை கற்பதற்கு விரும்புகிறோம். அவருடைய உருவத்திலே கால் எது, கை எது, நகம் எது, கையில் என்ன இருக்கிறது, காலில் என்ன இருக்கிறது, தலையில் என்ன இருக்கிறது, அவர் காலுக்கு கீழே யார் இருக்காங்க, தலைக்கு மேலே யார் இருக்காங்க, எல்லோரையும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருவாசகத்தின் பொருளை நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அளவிலே திருவாசகத்தின் முதல் பதிகமாகிய சிவபுராணத்தில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். சென்ற வகுப்பு வரை நாம் 83 வரிகளை சிந்தித்திருந்தோம். அம்மையார் பொன்னம்மாளம்மா எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் எனக்கு இது தேவைப்படும்னு அவங்களுக்கு தெரியும். மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர்ச்சேவடி என் மேல் வைப்பாய் நீயே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவார். அதுபோல் ஐயாவுக்கு எந்த வரியில் ஆரம்பிக்கணும்னு தெரியாது அப்படின்னு உணர்ந்து அவங்க டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. 84வது வரி. 84வது வரியிலிருந்து 95வது வரி வரை இன்று 11 வரிகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல 84வது வரிக்கு வந்துருங்க. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. இந்த 7 வரிகளை முதல்ல சிந்திப்போம். அதற்கு பின்னர் கடைசி 5 வரிகளை சிந்திக்கலாம். இப்போ இது படித்ததில் ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக பாடுறதுனா ஈஸியாக இருக்கு. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வேற்றுன்னா என்ன, விகாரம்னா என்ன, விடக்குன்னா என்ன, குடம்பின்னா என்ன, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பொய்கெட்டு மெய்யானார்னா என்ன, மீட்டிங்குன்னா மீட்டிங்னா கூகுள் மீட் தெரியும். இங்கே மீட்டிங்கு வந்து அப்படின்னா மீட்டிங்க்கு வருவாரா. வினைப்பிறவி சாராமே, வினைனா என்ன, பிறவினா என்ன, பிறவியால் வினை வருதா, வினையால் பிறவி வருதா. சாராமல் இருக்கணும்னா அதுக்கு பேர் மரணமில்லா பெருவாழ்வா இல்லை பிறவி இல்லாத நிலையா. கள்ள புலக்குரம்பை, கள்ளம்னா என்ன, புலம்னா என்ன, குரம்பைனா என்ன, கட்டுன்னா என்ன, அழிக்கன்னா என்ன, வல்லானேன்னா என்ன, நள்ளிருளில் நல்லுனா என்ன, இருளில்னா என்ன, நட்டம்னா என்ன, பயின்றுனா என்ன, ஆடும்னா என்ன, நாத நே அப்படின்னா என்ன, தில்லைன்னா என்ன, கூத்தனேன்னா என்ன, பாண்டின்னா என்ன, நாட்டனேன்னா என்ன. இவையெல்லாம் நாம் பொருள் தெரிந்து பாட வேண்டும். முதல்ல படிக்க தெரிஞ்சுக்கிறோம், அப்புறமா நம்ம பொருள் தெரிய வேண்டும். மாணிக்கவாசகர் இப்போ இந்த 90 வரி வரைக்கும் பொருளை பற்றி எதுவுமே சொல்லலை, பாடிக்கிட்டே வர்றார். அப்புறமா ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படியே நீ தான் நல்லா பாடுற, வெரி குட் வெரி குட் வெரி குட்னு சொல்லணும். குழந்தை முதல்ல பே பே பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லும்போது அடிச்சு அப்படியே சொல்லக்கூடாது. எஸ்பி பாலசுப்ரமணியன் மாதிரி சொல்லணும். அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதுக்கப்புறம் பாபா பிளாக் ஷீப்பே சொல்லாது. அது நம்ம என்ன சொல்லணும், சூப்பர் சூப்பர், எஸ்பிபி எல்லாம் அவங்ககிட்ட பிச்சை வாங்கணும், அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு. கேபி சுந்தரம்பாலாம் எங்கே தள்ளி நிற்கணும், சுசீலாவெல்லாம் நோவேர் நியர் அப்படியெல்லாம் சொன்னதான் அந்த குழந்தை கடைசியாக கேபி சுந்தரம்பாலில் பாதியாவது பாட ஆரம்பிக்கும். மாணிக்கவாசகர் ஆரம்பத்தில் எல்லாம் சூப்பர் சூப்பர்னு பொருளை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் கடைசியாக வந்து நங்கூரம் குத்துவதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பலை கடலில் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆங்கரிங் பண்ணணும். மொத்த சிவபுராணத்திலையும் கடைசியா ஒரு ஆங்கர் என்ன குத்திட்டாரு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சரியை கிரியை யோகம் ஞானம்னு கடைசியா நிறுத்தியிருக்கிறார். ஸோ அதையெல்லாம் நாம் இன்று சிந்திக்க போகின்றோம். அருமையான ஒரு நாள், அருமையான ஒரு பாடல் வரிகள், இதெல்லாம் நமக்காகவே எழுதப்பட்டது. இது நமக்கு திருவாசகம் புரியவில்லை என்றால் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும், சைவ சித்தாந்தம் புரியவில்லை என்றால் திருவாசகம் படிக்க வேண்டும். இதுவும் ஒண்ணுதான், இதுவும் அதுவும் ஒண்ணுதான். பாடினால் திருவாசகம், படித்தால் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத நீங்க இது வரைக்குமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக நீங்க புரிஞ்சுக்கலாம்.
வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப அப்படின்னா, வேற்று அப்படிங்கிற ஒரு 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 பொருள் இருக்கு, ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. வேற்று உடம்பு, உடம்பை சேர்த்துக்கங்க அதோட. வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. இந்த உடம்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஆண் அழகன், 6 பேக்ஸ் அப்படியெல்லாம் நீங்க காமிக்க கூடாது. வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. இதுதான் உண்மை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் பெரிய பியூட்டி கான்டெஸ்ட், பியூட்டி பார்லர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. வேற்று அப்படின்னா என்ன? வேற்றுனா வேற்றுமை. வேற்று விகார, வேற்று அப்படிங்கிறது இது வேறானது. அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னா என்ன அர்த்தம்? நமக்கு உயிர் இருக்கு, உடல் இருக்கு. இந்த உயிர் அனாதி பொருள், அது உண்மையான பொருள். அனாதினா என்ன? தொடக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. அப்ப என்னுடைய உயிருக்கு தொடக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. உங்களுடைய உயிருக்கு தொடக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. அன்று இருந்தோம். எப்போ? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தோம். அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தோம். தொல்காப்பியருக்கு முன்னாடியும் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பிக் பேங்குக்கு முன்னாடியே இருந்தோம். அதுக்கப்புறம் பிளாக் ஹோலுக்கு முன்னாடியே இருந்தோம். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு தெரியாத இடம், மேக்ஸுக்கு தெரியாத இடம், பிசிக்ஸுக்கு தெரியாத இடம், கெமிஸ்ட்ரிக்கு தெரியாத இடம், அருள் வெளியில நம்ம இருந்தோம். ஆக இதுதான் நிலையானது. நம்ம இந்த வாழ்க்கையில ஏதாவது சொத்து சேர்க்கணும் அப்படின்னா, எது நிலையானதோ அதுக்கு என்ன சொத்து வேணுமோ அதைத்தான் சேர்க்க வேண்டும். எது நிலையில்லாததோ அதுக்கு என்ன சொத்து வேணுமோ அதை சேர்த்து பாவத்தை சேர்க்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நீங்க யாராவது வாங்கி கொடுத்துறாதீங்க, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, என்னோட ஃப்ரேம், இது வந்து ஒரு கோல்டு ஃப்ரேமா போடணும்னு நினைக்கிறேன். இந்த ரேபான் இந்த ஃப்ரேமை வந்து கோல்டுலேயே போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா சொல்றேன். நீங்க ஏதாவது அடுத்த தடவை விழாவில் எனக்கு ஐயாவுக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காருன்னு வாங்கி கொடுத்துறாதீங்க. நீங்க எதை வாங்கி கொடுத்தாலும் நான் போட மாட்டேன். ஆக என்னுடைய ஆசை எவ்வளோ ஒரு கேவலமான ஆசையாக இருக்கின்றதை நீங்க பார்க்கணும். முதல்ல இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். இன்று வருமோ, நாளை வருமோ, அதுக்கு அடுத்த நாள் தான் வருமோ, என்று வருமோ, ஈசனுக்கு தான் தெரியும். பிரைம் மினிஸ்டர்னா அவருக்கு தெரியாது. பெரிய உளவுத்துறை மந்திரி அப்படின்னாலும் அவருக்கு தெரியாது. அவர் ஊரெல்லாம் உளவு பார்ப்பாரு. அவருக்கு எப்போ உயிர் போகும்னு தெரியாது. 10வது மாடியிலேருந்து விழுந்து எழுந்திரிச்சு நடந்துருவான். பாத்ரூம்ல விழுந்தவன் செத்து போயிடுவான். சண்டை போட்டவன், கத்தி இங்க வெட்டினவன்லாம் பிழைச்சிருவான். வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தவன் காலையில எந்திரிக்க மாட்டான். ஆக இந்த உடல் பொய்யான உடல். இந்த பொய்யான உடல்ல பொய்யான கண்ணு. பொய்யான கண்ணுல கொஞ்சம் குறை இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பவர் கிளாஸ் 1.5, 1.75. அந்த பவர் கிளாஸுக்கு நான் கோல்டு ஃப்ரேம் போடணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு சில்லி அப்சர்டு யூஸ்லெஸ் இடியட்னு பாருங்க. என்ன ஒரு, அதாவது அறிவு உள்ளவனுக்கு இந்த மாதிரி எண்ணமே தோன்றாது. அது ஒரு அறிவு இருந்தாலே தோன்றாது. மரங்கள்லாம் ஏதாவது கோல்டு ஃப்ரேம் போட்டிருக்கா? 2 அறிவு உள்ள மிருகங்கள் ஏதாவது கோல்டு ஃப்ரேம் போட்டிருக்கா? 3 அறிவு உள்ளது போட்டிருக்கா? 4 அறிவு உள்ளது போட்டிருக்கா? 5 அறிவு உள்ளது ஏதாவது கோல்டு ஃப்ரேம் போடுதா? 6 அறிவு உள்ளவனுக்கு அறிவை நிறைய கொடுத்தா அவன் எதுல மெருகு ஊத்துறான் அப்படின்னா, இதை வந்து சில்வர்ல போட்டா எப்படி இருக்கும், இதை கோல்டுல போட்டா எப்படி இருக்கும். உருத்திராக்கம் போடுவாங்க, அதுல சில்வர் போட்டு அதுக்கு மேல சில பேர் கோல்டு போட்டிருப்பாங்க. குருநாதர்னு சொல்லியிருப்பாரு, விரல் பெரிய பெரிய மோதிரமா போட்டிருப்பாரு. வட்டி கடைக்காரன் கூட அவ்வளவு போட்டிருக்க மாட்டான். அரசியல்வாதி கூட அப்படி போட்டிருக்க மாட்டான். அவருக்கே தங்க மோதிரத்துல ஆசை இருக்கு அப்படின்னா அவர் எப்படி நம்ம ஆசையை போக்க முடியும்? பிறவி இல்லாதவன் தானே பிறவியா இருக்க முடியும். தங்க மோதிரத்துல ஆசை இல்லாத குருநாதன் தானே தங்கம் நமக்கு உலகியல்ல ஆசை இல்லாம பண்ண முடியும். ஆக இந்த உடல், இந்த உயிர் உண்மையானது, உடல் பொய்யானது. இந்த உண்மையோடு சம்பந்தம் இல்லாதது இந்த உடல். பல உடலை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மாமியாருக்கு மாமியாரா நம்ம இருந்திருந்திருப்போம். யாருக்கு தெரியும்?
இன்னைக்கு நம்ம மருமகளை நம்ம வாட்டுறோம், அடுத்த பிறவில அவளுக்கு நம்ம மருமகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கரப்பாம்பூச்சியை விரட்டி விரட்டி ஹிட் வச்சு அடிச்சோம்னா அடுத்த தடவை அது வீட்டுல நம்ம கரப்பாம்பூச்சியா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறப்பமா மாட்டமா சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அர்ஜுனனுக்கும் தெரியாது, கிருஷ்ணனுக்கும் தெரியாது, பிரம்மாவுக்கும் தெரியாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக வேற்று உடம்பு இது. உண்மையானது என்னுடைய உயிர். இந்த உடல் அதுக்கு சம்பந்தம் இல்லாதது. இது பொய்யானது. இறைவன் ஏன் இதை கூட்டுகிறார்? இயக்கத்தை கொடுத்தாதான் உயிருக்கு அறிவு வரணுங்கிறதுக்காக கூட்டுறார். அதனால இந்த உடம்பு தான் நானா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பேரை பார்த்தாச்சு. அட போல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடப்பிறவி. கடலை கையால் நீந்தினன் கான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 லட்சம் யோனி பேதங்கள். நம்ம பார்க்காததா மற்றவெல்லாம் பார்த்துட்டான் போடா அப்படின்னு சொல்லுங்க. ஆக இந்த உடம்பு வேற்று உடம்பு. ஏனென்றால் ஒரு உண்மையில மறைச்சிருக்கிற ஒரு பொய் உடம்பு. ஆகையால் இதை வேற்று உடம்பு என்று சொல்லுகின்றோம். சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களை இறைவன் கூட்டுகிறான் உயிர்களுக்கு அறிவு விளக்கம் செய்வதற்காக. அதுல அவனே அம்மையப்பரா இறங்குகிறான். தத்துவம் 1, 2 அம்மையப்பர், பார்வதியும் பரமசிவனும், நடராஜரும் சிவகாமியும். 3, 4, 5 நம்மளை ஆட்சி செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் 31 தத்துவங்கள் அசுத்த மாயையில. அது நல்ல அசுத்த மாயையில ஒரு 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள். வித்யேஸ்வரர் அதை மெயின்டைன் பண்றதுனால வித்யா தத்துவங்கள்னு பேர். அதுக்கு கீழே இருக்கிறது கேவலத்திலையும் கேவலம், அழுக்குலையும் அழுக்கு, டர்ட்லையும் டர்ட்டு, நான்சென்ஸ்லையும் நான்சென்ஸ் தான் இந்த ஆன்ம தத்துவங்கள் 24. அதுலயாவது புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய 4 அந்த கரணங்களும் 5 தன்மாத்திரைகளும், அதாவது பெருமாளுடைய கண்ட்ரோல் வரைக்கும் இருக்கு. அதுக்கு கீழே இருக்குல்ல எது உடனே நாத்தம் எடுக்குமோ, இந்த உடலும் இந்த உடல்ல இருக்கிற கருவிகளும், அதெல்லாம் பிரம்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஆக இதெல்லாம் நமக்கு இறைவன் கூட்டியது எதற்கு? அந்த உயிரின் இயல்பை தெரிந்து கொள்வதற்குத்தான் இதையெல்லாம் கூட்டியிருக்கிறார். ஆக இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இல்லை, இது வேற்று உடம்பு. ஏனென்றால் இதை நான் அனாதியிலிருந்து இந்த உடம்பை நான் கொண்டு வரவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிச்சயமா எனக்கு இந்த உடம்பு கிடையாது. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு எனக்கு கிடையாது. என்னுடைய டேட் ஆஃப் டெத் ஒரு நாள் போட்டோவில் போடுவீங்க, நீங்க ரிப்பு போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த உடம்பு எனக்கு கிடையாது. ஆக எப்போ நடுவில் ஒரு ட்ரெயின்ல ஒரு ஸ்டேஷன்ல ஏறுறோம், இன்னொரு ஸ்டேஷன்ல இறங்கிக்கிறோம். ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. அது கன்னியாகுமரி டு காஷ்மீர் எக்ஸ்பிரஸ். நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஏறி இறங்கிக்கிறோம், ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு இறங்கிக்கிறோம். நம்ம அதுதான் பர்மனன்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மாணிக்கவாசகர் சொல்றாரு, இது வேற்று உடம்பு, இது உன்னோட வராது, இது உனக்கு உதவாது. உன்னுடைய அறிவு விளக்கத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்க. மனம் மெய் மொழிகளால் நல்வினையை செய்வதற்கு இதை பயன்படுத்திக்க. புத்திசாலியா இருந்தா கத்தி இது காயின் நறுக்கலாம், கழுத்தையும் நறுக்கலாம். புத்திசாலியா இருந்தா காய் நறுக்க பயன்படுத்து, முட்டாளா இருந்தா கழுத்தை நறுக்கிக்க. 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். நமசிவாய நமசிவாய நமசிவாயன் சிவசிந்தனையில இரு. இல்லைன்னா டிவி பாரு, அரசியல் பாரு, விளையாட்டு பாரு, பக்கத்து வீட்டுல பேசிக்கிட்டு எதை வேணாலும் பண்ணு. ஆக இந்த உடம்பு வேற்று உடம்பு அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இட் இஸ் நாட் மீ. என்னுடைய மை பாடி இஸ் நாட் மீ. ஐ எம் சம்திங் மச் ஹையர், much higher. This body is one of million body. Next time I will take different body. Next time I will take different body. This will come go. இது ஏதோ மனிதன்கிறதுனால 55-60 வயசு வரைக்கும் இருக்கிறோம். அதே ஈஸலா எடுத்திருந்தோம்னா ஒரு நாள் தான் லைஃப். நாயா இருந்தா மேபி 10 years 15 years, ஆமையா இருந்தா 100 years. அதுக்கு மேல கிடையாது. 5000 years இருக்க முடியுமா? இருக்காதா? உயிர் இருக்குமா? இருந்தது, இருக்கிறது, இருக்கும். ஏனென்றால் உயிர் அனாதி பொருள். இப்ப நம்ம எது நிலையானது, எது வந்துட்டு போறது? வீடு எது, ஹோட்டல் எது? ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்க? ரூம்ல ஆளுங்க வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் செக் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே செக்இன்க்கு போய் ஆள் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கும். அது போலதான் இந்த உடம்பு. சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதெல்லாம் தான் இதுக்கு முக்கியம். வெற்று விகார விடக்கூட மீன் உட்கிடப்ப அற்றனை மையா அரணை ஓ என்றென்று அப்படின்னு பாடிட்டு போனா அதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இது வேற்று உடம்பு. அடுத்தது இது விகார உடம்பு.
சேம் சேம். இப்படிப்பட்ட உடம்பு. வயதான கிழவன்கள் எல்லாம் பாருங்க, ஒரு காலத்துல அவங்க பண்ணாத பந்தாவா, ஹேர் அப்படி பண்ணிருப்பாரு, அப்படி பண்ணிருப்பாரு, அப்படி பண்ணிருப்பாரு, அப்படி பண்ணிருப்பாரு, பவுடர் அடிச்சிருப்பாரு, பான்ஸ் போட்டிருப்பாரு, நிவியா போட்டிருப்பாரு, கார்னியர் போட்டிருப்பாரு, எதையோ போட்டிருப்பாரு. இப்ப சட்டை கூட போட முடியாது. ஒரு ஷர்ட்ல கொஞ்சம் ஷோல்டர் இறங்கிருச்சுன்னு சொல்லி கடைக்காரனை தூம் தாம்னு பண்ணிருப்பாரு. ஷர்ட் ஷோல்டர் ஒரு 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 சென்டிமீட்டர் நகர்ந்ததுக்கு உண்டா இல்லையான்னு பண்ணிவிடுவோம். நம்மளும் அப்படித்தானே பண்றோம். டெய்லரை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிறோம். யோ உனக்கு எதுக்கே அளவு ஷர்ட் கொடுத்தது, அளவு பிளஸ் கொடுத்தது எதுக்கு, அதுபடி தைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஒரு காலத்துல ஷர்ட் போடாத நிலை நமக்கு வருங்கிறத நம்ம அப்பா அம்மாவையும் நம்மளுடைய தாத்தா பாட்டியையும், ஒருவேளை அதுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா தெரியும். அப்போ நமக்கும் அது போல ஒரு நாள் வரும். எந்த ஷர்ட் ஷைனிங்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், ஷோல்டர் கரெக்டா இருக்கணும், லெக் இது கரெக்டா இருக்கணும், அது கரெக்டா இருக்கணும்னு சொல்றோமோ, இந்த ஷர்ட்டை போட முடியாத நாள் நமக்கு வரும். அதனால இது விகார உடம்பு, நாற்றம் எடுக்கின்ற உடம்பு. கோழி செத்தா கூட உயிரை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செத்தா உடனே ஐஸ் பாக்ஸ்ல வைக்கலாம். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு, விகார உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது இங்க எல்லாம் நிறைய முடி இருந்து, இது கண்ணமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன பஃப்ன்னு இருக்கும். இப்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு 5 years ஆச்சுன்னா இதுல எல்லாம் கொஞ்சம் சுருக்கம் வரும். நரை திரை புரை சொல்லுவாங்க, அது போல சுருக்கம் வரும். அந்த உடம்பு பின்னாடியே போய்கிட்டே இருக்கும். நானே சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறேன், டை அடிக்கிறேன், கருப்பா காமிச்சுக்கணும்னு சொல்லி. இதுதான் மனித இயற்கை. இது விகார உடம்பு. ஏன் விகாரம் ஆகுறதுனாக்க, எப்படி இருந்ததோ அதோட ஷேப் கெட்டு போகுது. பல்லெல்லாம் அழகா வச்சிருக்கிறோம், கோல்கேட் போட்டா நல்லா இருக்குமா, பெப்சோடன் போட்டா நல்லா இருக்குமா, டிவியில ஏதோ ஒன்று புதுசா போடுறாண்டி அதை வாங்கிட்டு வா அடுத்த தடவை அப்படின்னு போடுறோம். கடைசியா பல்லுல பாதி இருக்காது, நமக்கு பேழ வராது, அப்படி இருக்கும். பாட வராது, பேச வராது, பல்லு இருக்காது. ஒரு காலத்துல நமக்கு பல்லு போகும் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்கு தான் நம்ம பெரியவங்கலாம் வீட்டுல பல்லு இல்லாம இருக்கிறாங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு காலத்துல நீ பெரிய ஆளா வருவேன்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பெரியவங்களானோடனே அவங்க என்ன காமிக்கிறாங்க, ஒரு காலத்துல என்ன மாதிரி திரும்ப குழந்தை மாதிரி ஆயிடுவ, நீ தான் எனக்கு ஷர்ட் போட்டு விடணும், நீ தான் எனக்கு சாதம் ஊட்டி விடணும், அப்படி ஆயிடுவ அப்படிங்கிறது. ஆக இந்த இந்த உடல் அப்படிங்கிறது இது ஒரு வேற்று உடல், இது ஒரு விகார உடல். தோல்லாம் சுருங்கி போயிடும் அப்படியே. இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், ஏதோ துணியை புழிஞ்சோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிடும் இந்த முகம். இந்த முகத்துக்காக நம்ம எவ்வளோ பியூட்டி பண்ணுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் போடணும், அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக போடணும். அப்புறம் இந்த காஜல் என்னது ஐப்ரோ இவ்வளோன்ட்டு இருக்காது, ஏதோ 700 rupees சொல்கிறாங்க, போடணும், மேலே போடணும், கீழே போடணும். அடாடா அடாடா அடாடா. இது மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும், மிஸ் வேர்ல்டு ஆகணும். மிஸ் வேர்ல்டுனா என்ன, மிஸ் யூனிவர்ஸ்னா என்ன? மிஸ் இந்தியா ஓகே, மிஸ் வேர்ல்டு ஓகே இந்த பூமி, மிஸ் யூனிவர்ஸ்னா எப்படி பேர் வச்சு ஏமாத்துறாங்க பாருங்க. ஆக இதெல்லாம் ஒரு காலத்துல அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் போகக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உங்களை போன்ற என்னை போன்ற இந்த பதி பசு பாசம் படிக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எப்பவும் போறதுதான் இது. அதனால ஏதோ மினிமமா என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம், ரொம்ப அதுலயே நம்ம வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இதை விகார உடம்புன்னு சொல்றாங்க. நீங்க பல பேரை பார்த்துருக்கலாம், அவங்க வயதான காலத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இளமையான காலத்துல போட்டோ, உங்க போட்டோவே கல்யாணத்தப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு எடுத்து பாருங்க, நமக்கே அடையாளம் தெரியாது. இன்னைக்கு ஒரு அம்மையார் அனுப்பியிருந்தாங்க போட்டோ, அவங்க மேரேஜ் டைம்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அம்மா நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி பார்த்தது இல்லையா அம்மா, இது உங்களுடைய பொண்ணான்னு கேட்டேன். இல்ல இல்ல நான் பொண்ணா இருந்தப்போ, கல்யாண பெண்ணா இருந்தப்போ எடுத்தது அப்படின்னு சொன்னா. சரி சரி சரி, உங்களுக்கு சைவ சித்தாந்த சுடருக்கு ஐடி கார்டு கேட்டா நீங்க கல்யாண பெண்ணா இருக்கும்போது இருந்த போட்டோவை கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆக இது ஒரு விகார உடம்பு, விடக்கு உடம்பு. விடக்குன்னா பஞ்சபூதங்கள், தசைகளால் ஆன உடம்பு. இது எதனால ஆயிருக்கு? சிவபெருமானுடைய உடல் எதுல ஆயிருக்கு? அவனுடைய உடல் அன்பால் ஆயிருக்கு, அவனுடைய உடல் அருளால் ஆயிருக்கு, அவனுடைய உடல் கருணையால் ஆயிருக்கு.
அவனுடைய உடல் அறிவாயாயிருக்கு. தூய உடம்பினன்னு பேர். அதான் அவனுடைய உடம்பு. நம்ம உடம்பு எப்படி? இது விடக்கு உடம்பு, தசைகளால் ஆனது. பஞ்சபூதங்கள் இருக்கு என் உடம்புல. என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள். சைவ சித்தாந்தம் படிக்கும்போது நம்ம படிக்க போறோம். தாத்வீகங்கள்னு படிக்க போறோம். 60 தாத்வீகங்கள். அதுல பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நில தத்துவம். நில தத்துவம்னா சாலிட். நிலம்னா உடனே கிரவுண்டுன்னு நினைக்க கூடாது. சாலிட். இதெல்லாம் சாலிடா இருக்கும். சாலிடா உடம்புல என்ன இருக்கு? 5 தாத்வீகங்கள் இருக்கு. தாத்வீகங்களை பத்தி எந்த வகுப்புலையும் சைவ சித்தாந்த கோல்டு அந்த கிளாஸ்ல கூட எடுக்கிறது இல்லை. 2 வருஷ வகுப்புல நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல அப்படியே ஒரு டீப்பா படிச்சிடும். அதுக்கு மேல யாரும் சைவ சித்தாந்தத்துல நடத்த முடியாது. அப்படி படிக்கிறோம். என்னென்ன சாலிட் இருக்கு உடம்புல? எலும்பு இருக்கு, தசைகள் இருக்கு, நரம்பு இருக்கு, ஸ்கின் இருக்கு, தசைகள் இருக்கு, இது ஹேர் இருக்கு. 5 தான் பிரிஞ்சிருக்கு. அதுபோல நீர் தத்துவம் என்ன இருக்கு உடம்புல? 5 வகையான நீர் இருக்கு. எச்சில் நீர் இருக்கு, ரத்தம் இருக்கு, சிறுநீர் இருக்கு, கண்ணுல நீர் இருக்கு. அது போல 5 வகையான நீர் இருக்கு. நெருப்பு, நீர். நெருப்பு என்னென்ன நெருப்பு இருக்கு? ஹார்ட்ல ஒரு ஹீட் இருக்கு, இங்கே ஒரு ஹீட் இருக்கு, கண்ணுல ஒரு ஹீட் இருக்கு, வயிற்றுல ஒரு ஹீட் இருக்கு. பசி, வள்ளல் பெருமான் பசி நீக்குவதுதான் முதல்ல. சொர்க்கத்துக்கெல்லாம் போகணும்னா இதை முதல்ல பண்ணுன்னு சொல்றாரு. ஜீவகாருண்யம். பசியோட இருக்கிறவன்ட்ட பதி பசு பாசம் நடத்தினா அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு முதல்ல பசி நடத்தணும், அப்புறம் தான் பசுவை பத்தி கேட்பான். அதனால முதல்ல பசியை போக்கு, அப்புறம் பதி பசு பாசம் நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இது தசையால் ஆன உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு, நீரால் ஆனது, நிலத்தால் ஆனது, காற்றால் ஆனது, நெருப்பால் ஆனது, ஸ்பேஸால் ஆனது. இதுதான் இந்த உடம்பு. அதனால இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி உடம்பை பற்றி வர்ணிக்கிறார். இந்த வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு எவ்வளவு பெருமை, சோ கிரேட் பாடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சேம் பாடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, ஆற்றேன் எம் ஐயா. இந்த உடம்புக்குள்ள இருக்க வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, இதுவே ஒரு எம்டி பாக்ஸ், டஸ்ட்பின். இந்த டஸ்ட்பின்னுக்குள்ள என்னைய உயிராகிய என்னையை கொண்டு இப்படி வச்சிருக்கிறியே பெருமானே, இது உள்ள என்னால இனிமே இருக்க முடியாது. இந்த நிலை உங்களுக்கு வர வேண்டும். இந்த உடம்புல இனிமே என்னால இருக்க முடியாது சாமி. புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா சொல்லிட்டாங்க. வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு, நீரால் ஆனது, நெருப்பால் ஆனது, காற்றால் ஆனது, ஆகாயத்தால் ஆனது. இது உள்ள என்னால இருக்கு. நான் யாரு? அறிவு பொருள். உன்னை போல அறிவு எனக்கு இருக்கு. உன்னோட இருக்க வேண்டிய பொருள். நான் எங்க இருக்கிறேன்? நான் ராஜாவுடைய பையன், பிரின்ஸ், இளவரசன். நான் பட்டத்து இளவரசன். எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா நான் தான் நாளையில இருந்து ராஜா. ஆனா நான் எங்க இருக்கேன்? சாக்கடையில இருக்கேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லைஃபை நம்ம கொடுத்துருக்கிறாரு இறைவன். நான் பட்டத்து ராணி. ராணினா ராஜாவுடைய ராணியோட, ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா, அந்த ராஜாவுக்கு ஒரு ராணியா, அந்த ராணிக்கு ஒரு இளவரசியா. அதான் நீங்களும் நானும். ஆனா நம்ம என்ன இருக்கோம்? இளவரசிங்கிறத மறந்துட்டு கொலைவரசி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த கொலைவேரி அப்படின்னு பாடுற மாதிரி பாடிட்டு இருக்கோம். ஆக இந்த விடக்கு உடம்பின் உட்கிடப்ப அச்சேன் எம் ஐயா, முடியாதப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னைய ஏதாவது பண்ணு, ஜெயிலில் போடு, எதையாவது ஒன்று பண்ணு, விற்றுக்கொள், ஒற்றி வை. இது உள்ள என்னால் இருக்க முடியாது. இது புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன் இவ்வளோ நாள் இருந்தேன்? எனக்கு தெரியாம இருந்தேன். இந்த உடம்பு தான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு காலத்தில். உடம்பை பற்றிய அறிவு இந்த சைவ சித்தாந்த வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி பதி பசு பாசம் படிக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள், இறைவனே குருநாதனாக சொல்லலைன்னா இந்த பாடம் படிக்க முடியாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, சோசியல் சயின்ஸ் எல்லாம் படிக்கலாம். பதி பசு பாசம் படிக்க வேண்டும் என்றால் இறைவனே குருநாதனாக வந்து விட்டான் என்ற அர்த்தம். அந்த பாடத்தை படிச்ச பின்னாடிதான் நமக்கு தலையில ஏறுது, எது நான் உண்மை என்று நினைத்தேனோ அது பொய், எது பொய் என்று நினைத்தேனோ அதுதான் உண்மை. இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட், சிதம்பர ரகசியம்.
வெளியில இந்த உலகமெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சிவபெருமான் பொய்ன்னு நினைச்சேன். சுவர் இருக்கா? இருக்கு. ஏர்போர்ட் இருக்கா? இருக்கு. ஷிப் இருக்கா? இருக்கு. ஸ்போர்ட்ஸ் இருக்கா? இருக்கு. சன் டிவி இருக்கா? இருக்கு. சிவபெருமான் இருக்காரா? தெரியல. ஒன்னும் இல்லைன்னா தெரியல. அப்படி இருந்தோம். பதி பசு பாசத்துக்கு நமக்கு உயர்த்திட்டா என்ன ஆகும்? சிவபெருமான் தான் இருக்கார், மற்றதெல்லாம் இல்லை. அப்படியே தோசையை திருப்பி போடுறதுதான் பதி பசு பாசப்பாடம். அதனாலதான் இறைவன் தானே முன்னின்று நடத்தினார். எனக்கு குருநாதர் கந்தசாமி, அவங்களுக்கு குருநாதர், அவங்களுக்கு குருநாதர், அவங்களுக்கு குருநாதர், அவங்களுக்கு குருநாதர், அவங்களுக்கு குருநாதர் நமசிவாயமூர்த்தி. 23 குருநாதருக்கு முன்னாடி போனீங்கன்னா நமசிவாயமூர்த்தி. அதுக்கு முன்னாடி சித்தர் சிவபிரகாசர், அதுக்கு முன்னாடி அண்ணாமலையார், அதுக்கு முன்னாடி அருணந்தி சிவம், அதுக்கு முன்னாடி மறைஞான சம்பந்தர், அதுக்கு முன்னாடி உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவம், மெய்கண்டார், பரஞ்சோதி முனிவர், சத்தியஞான தரிசனிகள், சனத்குமாரர், நந்தியம்பெருமான், சிவபெருமான். சோ க்ளோஸ். நமக்கும் சிவபெருமானுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 லிங்க் தான். அந்த செயின் போடலைன்னா செயின்ல ஒரு 10 லிங்க் தான் கேப் அவருக்கும் நமக்கும். ஆக இந்த உயிர் நிலையானது, உடல் பொய்யானது அப்படிங்கிறத இந்த வரியில நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாழ்க்கையே பெரிய ஞானத்தை பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆக இனிமே காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்பென்சஸை குறைங்க. காஸ்மெட்டிக்ஸால ஒரு புண்ணியமும் கிடையாது. எனிவே அழின், எனிவே, நாட் டுடே, டுமாரோ, நாட் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, அனதர் 10 இயர்ஸ் நான் இருந்தாலும் இந்த ஷைனிங் எல்லாம் போயிட்டு அப்புறம் போயிட்டு எதுக்கு இது பண்ணிட்டு எவ்வளோ கலர் 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 கலர். சின்ன வயசுல டிராயிங் மாஸ்டர்கிட்ட டிராயிங் போடுவாங்க, என்னது வாட்டர் கலர். அது போல கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது கிளம்புறதுக்கு. போலாமா அப்படின்னா இதோ வந்துட்டேன் அப்படிங்கிறது தான். அந்த இதோல இருந்து 1/2 மணி நேரம் ஆகுது அந்த கலர் பாக்ஸை மூடுறதுக்கே. சரி, ஆற்றேன் எம் ஐயா, ஆற்றேன் எம் ஐயா பாடுறது யாருன்னு பாருங்க. சிவபெருமான் நேரடியாக வந்து திருப்பெருந்துறையில் இங்க வா மாணிக்கான்னு கூப்பிட்டு அவருக்கு அருள் செய்து, அவருக்கு உண்மையை விளக்க செய்து, அவருக்கு பதி பசு ஞானத்தை உயர்த்தி கொடுத்த அதாவது பதிஞானம்னு பேர். இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் பரஞானம். இந்த வகுப்புல அட்டன் பண்றது சுடர். அதுக்கப்புறமா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? ஆற்றேன் எம் ஐயா, முடியாதப்பா, இந்த உடம்புல என்னால இருக்க முடியாதுப்பா, இந்த உடம்பை விட்டு எப்படி என்னை எடுக்கிறதுன்னு சொல்லுப்பா. வள்ளல் பெருமான் ரூம்குள்ள போறாரு, கதவை சாத்துறாரு, காணாம போயிட்டாரு, விளக்கு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுப்பா. எல்லாம் வடலூர் போங்க. ஆற்றேன் எம் ஐயா அப்படின்னா பொறுக்க முடியல சாமினால, ரொம்ப தாங்க முடியல டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. அரணே ஓ இறைவன். அது சிவபுராணத்துல முதல் பாதி வந்து முந்தின வரியோடைய தொடர்ச்சியாக இருக்கும். அடுத்த வரியோடைய பாதி அடுத்ததுல சேர்த்து படிக்கணும். அரணே என்றென்று போற்றி, அரணே என்று என்று போற்றி, சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. மாணவர்கள் சில பேர் கைதான் ஒண்ணு, கைதான் நெகிழ விடேன். என்னப்பா நெகிழ, கைதான் நெகிழ விடேன்னா என்ன? கையை கீழே போட மாட்டேன்னு அர்த்தங்கய்யா. முன்னாடி இருக்கிற கை வேற, அதுதான் கை. 2வது வரியில இருக்கிற கை கை. 4வது வரியில வர்ற கை கைதான் அப்படின்னா அந்த பழக்கம்னு அர்த்தம், அந்த ஹேபிட். சய சய போற்றி என்னும் கைதான்னா கையை தூக்கக்கூடாது. போற்றி என்னும் கைதான். போற்றி 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 நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகல் யாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, வாழ்க வாழ்க போற்றி. போற்றிங்கிறதே பழகி அதை விடமாட்டேன்னு அர்த்தம். பழக்கத்தை விடமாட்டேன், பழக்க தோஷம்னு அர்த்தம். அதான் கைதான் நெகிழ விடேன் அப்படின்னு பேர். கைதான் நெகிழ விடேன்னா கையை கீழே போடாம மேல தூக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆக அரணே என்றென்று போற்றி புகழ்ந்து புகழ்ந்து, அதனாலதான் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சார். புகழ்ந்து
ஏன் இதெல்லாம் புகழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமச்சிவாய வாழ்க நாதன் தலவழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் 84 வரி பாடின பின்னாடி தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? பொய் கெட்டு மெய்யானார். இப்ப எது பொய் எது மெய்ன்னு நான் உங்களுக்கு இவ்வளவு நேரமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பொய் எது, மெய் எது? மெய் என்பது என்ன? என்றும் இருப்பது. என்றும் இருப்பதுன்னா என்ன? அனாதியிலேயே இருப்பது. அனாதியிலேயே இருப்பது எது? இந்த உயிர். இப்ப அது மெய். இந்த உடல் பொய். ஏன் பொய்ன்னு சொல்றேன்? இன்னொரு 1000 ஆண்டுக்கு இந்த உடல் இருக்குமா? இருக்காது. போன வருஷம் இருந்த மாதிரி அந்த வருஷம் இருக்கிறோம். நேத்து த்ரோட் நல்லா இருந்தது, இன்னைக்கு கரகரன் இருக்கு, கொரகொரன் இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும்னு நாளைக்கு தான் தெரியும். ஆக இது மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். நம்மன்னு இப்படி சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பொய் இருக்கு, ஒரு மெய் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்லிட்டேன். மெய் எது? உயிர். பொய் எது? உடல். இப்ப நான் என்று சொன்னால் என்ன இருக்கு? ஒரு ஒரு மெய் இருக்கு, ஒரு பொய் இருக்கு. அடுத்த ஸ்டேஜில் போய் நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பொய்யின்னு சொல்றமே இந்த உடல், அந்த பொய்க்கு தமிழ்ல மெய்யின்னு பேர். ஏற்கனவே ஒரு மெய்யாகிய உயிர் இருக்கு, அப்புறம் இந்த பொய்யாகிய மெய்யாகிய உடல் இருக்கு. ஆக ஒரு மெய், இந்த மெய், அந்த மெய் வேற. அந்த மெய் வந்து ட்ரூ, உண்மை, நிலையான, அனாதியானன்னு அர்த்தம். இந்த மெய்னா தமிழ்ல உடல்னு பேர். ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்படாது. ஆக நம்ம கிட்ட ஒரு மெய் இருக்கு, ஒரு பொய் இருக்குன்னு படிக்கிறோம். அப்புறம் இந்த பொய்க்கு பேரும் மெய்தான்னு தமிழ்ல சொல்றாங்க. அதனால இதையும் ஒரு மெய்ன்னு சொல்றோம். உள்ள இருக்கிறது ஒரு மெய், வெளியில இருக்கிறது ஒரு மெய். ஆக ரெண்டு மெய் இருக்கு. ஆரம்ப நிலை மாணவன்கிட்ட ஒரு மெய் ஒரு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா போறோம். கொஞ்சம் உயர்ந்துட்டோம், சரியையிலேருந்து கிரியை போயிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மெய் தான். முதல் மெய்க்கு வேற பொருள், ரெண்டாவது மெய்க்கு வேற பொருள். இப்ப நான் சொன்னேன் திருவாசகத்துல நம்முடைய பஞ்சபுராண பாடல், அதுபோல கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி, அந்த கைதானுக்கு வேற பொருள். கைதான் நெகிழ விடேன் உடையாய் அப்படின்னு சொன்னா அந்த கைக்கு வேற பொருள். முதல் கைக்கு கைதான் தலை வைத்து இந்த பொருள். கைதான் நெகிழ விடேன்னா பெண்டாக விடமாட்டேன், மேலேயே பிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற. இந்த கைதான் நெகிழ விடேன் அப்படின்னாக்க இந்த பழக்கத்தை நான் விடமாட்டேன், சாகுற வரைக்கும் உன்னை போற்றி போற்றி சயசைய போற்றி போற்றின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம். எப்படி ஒரே கைங்கிறதுக்கு 2வது வரியில ஒரு பொருள், 4வது வரியில ஒரு பொருளோ, அது போல நம்ம உடம்புல இருக்கிற மெய்யான உண்மையான மெய், அந்த மெய் ஒண்ணு, இந்த பொய்யான உடலாகிய மெய் ஒண்ணு. ஆக ரெண்டு மெய் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. உங்களுக்கு ஏதோ ரிடல்னு சொல்லுவாங்களே, குழப்பறது, செந்தில் வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது. நீங்களாம் புத்திசாலி மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக இந்த இந்த உடம்பு அழியக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. இந்த உடம்பு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம எப்போதுமே இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எல்லாம் வாங்குறதுக்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசியா போகும்போது கூட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு சொல்றாங்க. எங்க அவர் இறக்குற அன்னைக்கு கூட இன்னொரு பிளாட் வாங்கணும்னு போயிருக்கிறாரு. அது போல இந்த பொய்யை நாடியே போய்விட்டு இறைவன் என்னுள் இருக்கின்றான், ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்ற கடவுளை பார்க்காம வேற எதையோ போய் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கிட்டனே, மிகவோர் காலம் இனி இல்லை. சிவபெருமான்கிட்ட அந்த சுடுகாட்டிலேயே நிற்கிறான், அங்கதான் இந்த உயிர், ஆஹா அவன் மட்டும்தான் இருக்கிறான்னு தெரியும். குற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ. ஆர் ஃபில்லப் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் உளரோ, ஒய்ஃப் உளரோ, ஃபாதர் உளரோ, மதர் உளரோ, சிஸ்டர் உளரோ, பிரதர் உளரோ, சன் உளரோ, டாட்டர் உளரோ, சன்னின்லா உளரோ, டாட்டரின்லா உளரோ, பேரன் உளரோ, பேத்தி உளரோ, உற்றார் ஆர் உளரோ. உயிர் கொண்டு போகும்பொழுது யாரு இருப்பாங்க? ஆர் உளரோ அப்படின்னு அப்படியே விட்டுறல. அது கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு அதுக்கு மேல தெரியாது, தெரிஞ்சிருந்தாலும் சொன்னா புரியாதுங்கிறதுனால நிறுத்திக்குவாங்க. இப்போ மேக்ஸ் டீச்சர் வந்து 1ஆம் கிளாஸுக்கு பாடம் நடத்தும் போது அவனுக்கு எவ்வளவு புரியுமோ அதோட நிறுத்திக்குவார். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு கீதாபதேசத்துல, எதை கொண்டு வந்தா எதை எடுத்து செல்வதற்கு அப்படின்னு சொல்றாரு. வெறுங்கையோட வந்து வெறுங்கையோட போறோம், அவ்வளவுதான் அந்த மாணவனுக்கு புரியும். சைவ சித்தாந்தம் படிச்சவன்ட்டு கிருஷ்ணன் கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. எதை கொண்டு வந்தோம்? சஞ்சீதத்தையும் பிரார்த்தத்தையும் கொண்டு வந்தோம். நம்ம எதை எடுத்துட்டு போறோம்? ஆகாமியத்தை எடுத்துட்டு போறோம். சைவ சித்தாந்த சுடர்லாம் பிடிச்சிட்டாக்கு கீதா விஜயத்துல மாத்தி எழுதிருங்க. எதைங்கிற இடத்துல ரவுண்ட் பண்ணி சஞ்சிதம் பிரார்த்தத்தை கொண்டு வந்தோம்.
எதை எடுத்து செல்கின்றோம், அந்த இடத்துல ஒரு பிராக்கெட்ல ஆகாமியத்தை எடுத்து செல்கிறோம் அப்படின்னு எழுதிருங்க அங்கங்க. அவர் அதை சொல்லலை, ஏன்னா அவர் 24 தத்துவங்களுக்கு தான் அவர் தலைவர். அதுக்கு மேல 31 தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல 36 தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல பரசிவம் இருக்கு. அதனால எனக்கு என்ன தெரியுமா தானே நான் நடத்துறேன். கந்தசாமியாட்ட கேட்டீங்கன்னா அவங்க வேற ஏதாவது பாடம்லாம் நடத்துவாங்க, எனக்கு அது தெரியாது, அதனால நடத்தலை. அது போல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அதுக்கு மேல இருக்கிறது தெரியாது, அதனால அத்தோட நிறுத்திக்கிட்டார். எதை எடுத்து செல்வாய் அப்படின்னு. டீச்சர் என்ன சொல்லுவாங்க, 2ல் 1 போகும், ஆனா 1ல் 2 போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? மாணவனுக்கு அவ்வளவுதான் புரியும். அடுத்து 11 to 11:30 அங்க 11 to 12 நெக்ஸ்ட் பீரியடில் போயிட்டு அடுத்த கிளாஸ்க்கு 5th மேக்ஸ் எடுக்கும்போது 1 - 2 = -1 போட்டு காமிப்பாங்க. ஏன் இந்த மாணவன்ட்டு அதை சொல்லலை? இவனுக்கு சொன்னா புரியாது, அதனால சொல்லலை. ஆக என்ன சொல்றாரு நமக்கு, இந்த வினையான இந்த உடல், இந்த வினையிலிருந்து வினையால உடல் வருது, உடல் வந்ததால வினைகளை செய்கிறோம், அந்த வினையால திரும்ப உடல் வருது, அந்த உடலால வினைகளை செய்கிறோம், அந்த வினையால உடல் வருது, அந்த வினையால வினை வந்துதா உடல் வந்துதா, வினை வந்துதா உடல் வந்துதா, வினை வந்துதா உடல் வந்துதா, வினை வந்துதா உடல் வந்துதா. சின்ன வயசுல சொல்லுவாங்க, சிக்கன் ஃபர்ஸ்டா எக்கு ஃபர்ஸ்டான்னு கேட்பாங்க. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இந்த இது சொன்னா நமக்கு நல்லா புரியும். வினைன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. வினை வினை பிறவி வந்ததுல இருந்து வினை வினைன்னு ஒரே வினையா போச்சுப்பா அப்படின்னு நினைக்கும். முட்டையில இருந்து கோழி வந்துதானோன்னு, ஓ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா இருக்க. முட்டையில இருந்து கோழி வந்ததா, இல்ல கோழியில இருந்து தான் முட்டை வந்ததா? கோழியை பாக்குறோம், இது எப்படி வந்தது? முட்டையில இருந்து வந்தது. முட்டையை பாக்குறோம், இது எப்படி வந்தது? கோழியில இருந்து வந்தது. அப்ப கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா, முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி 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 சிவபெருமான்கிட்ட தான் கேட்கணும். மரம் அசைஞ்சதுனால காத்து வருதா, காத்து வர்றதுனால மரம் அசைதா? அப்படி சொல்லுவாங்க. எதனால? மரம் ஏன் அசைஞ்சது? காத்து வர்றதுனால அசைது. காத்து எப்படி அடிக்குது? மரம் அசைது, அதனால காத்து அடிக்குது. ஆக இந்த வினை பிறவி, 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 வினையை டேலி பண்ணிட்டோம் அப்படின்னா பிறவி டேலி. அவ்வளவு. நம்மளுடைய எய்ம் எல்லாம் டேலி கிளாஸ் போகணும். டேலியில் இப்போ என்ன வெர்ஷன் தெரியல, நான் படிக்கும்போது 9ல் இருந்தது, இப்போ 19 ஆயிருக்கும். டேலி 9.0, 10.0, யாராவது தெரிஞ்சவங்க பதிவிடுங்க. டேலி என்ன வெர்ஷன்ல இருக்கு, சாஃப்ட்வேர் போடுங்க. சரி, என்ன சொல்றாரு? போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். எது பொய், எது மெய்? பொய் கெட்டு மெய்யானார். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, சாரி, உற்றார் ஆர்வுளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வுளரோ. அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உயிர் போன பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னா டேஷோ இல்லை ஃபுல் ஸ்டாப்போ கிடையாது. கண்ணதாசன் என்ன எழுதுவாரு? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. கடைசி வரை குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா கண்ணதாசா? தயவு சித்தாந்த பதிப்பசு பாசம் படிச்சது இல்லையா? இல்ல இந்த பாட்டை கேட்கிறவனுக்கு புரியாதுன்னு நீங்க எழுதலையா? அப்படிதான் கண்ணதாசன் ரொம்ப பிடிச்சாரு. அவருக்கு தெரியாம இருக்காது, அவனுக்கு சொன்னா புரியாதுன்னு அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஆனா அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாரு? நம்ம பதிப்பசு பாசம் தெரிஞ்சவங்கன்றதுனால அவர் ஒரு படி மேல போய் சொல்றாரு. உற்றார் ஆர் உளரோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வீடு வரை உறவு, அதுவும் உற்றாரு. வீதி வரை மனைவி, அதையும் முடிச்சிட்டாரு. காடு வரை பிள்ளை, ஓகே, அதையும் முடிச்சிட்டாரு. எல்லாரையும் உற்றாருன்ட்டார். உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்த நல்லால், அவன் தான் அங்க இருப்பான். உயிர் உயிர் அப்படியே வெந்து நொந்து போயிடும். கடவுளே நீயா, எல்லாரும் போயிட்டாங்க, நீ நின்றுட்டு இருக்கிறிய. யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தனோ, யாரெல்லாம் எனக்கு நிஜம்னோ, யாருக்காகலாம் சொத்து சேர்த்தனோ, யாருக்காகலாம் சண்டை போட்டனோ, யாருக்காகலாம் சமைச்சனோ, யாருக்காகலாம் துணி துவச்சனோ, எல்லாரும் போயிட்டாங்க சாமி. உன்னைய ஒரு நாளும் ஒரு பஞ்ச புராணம் கூட நான் பாடினதில்லை, நீங்க வந்து நிக்கிறிய சாமி. இது என்ன இடம்? தில்லை பொன்னம்பலமா? அது சுடுகாடு. டைம் என்ன? சாயங்காலம் 6 மணியா? மாசில் வீணையும்
மாலை மதியமும் வர்றதுக்கு. நைட் டைம் என்ன, மணி 12, நல்ல இருட்டு, சுடுகாடு. நீ யாரு, நான் இப்ப யார்? முன்னாடியாவது நான் பெரிய ஐயாவா இருந்தேன், முனைவரா இருந்தேன். இப்ப நான் யாரு? இதுதான் சிவபெருமானுடைய கருணை. இப்போ அங்கே நிக்க போறவனை நம்ம விரும்பணுமா, அவனுக்காக பணி செய்யணுமா, அவனை நம்ம நினைக்கணுமா? இங்க வழியில நின்னுக்குவாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கே வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்க. இதுதான் புத்திசாலிங்க. பகுத்தறிவுங்கிறது இதுதான். எது நம்மளோட வரப்போகுது அதை வச்சுக்க, எது நம்மளோட வராது தூக்கி விசாடி வச்சிருந்து என்ன பண்றது? ஒரு டேப்லெட் எடுக்கிறோன்னா டேப்லெட்டும் வேணும், எடுத்துக்கிறோம். மீதி என்ன பண்றோம்? வாழைப்பழத்தை உரிச்சா என்ன பண்றோம்? பழத்தை சாப்பிட்றோம், தோலை உரிச்சு போறோம். நம்ம கூட வர்றது எது? பாவ புண்ணியம் வரும், சிவபெருமான் வருவான். 3 வரும், வேற எதுவும் வராது. நெயில் பாலிஷ் எல்லாம் வரவே வராது. பொய் கெட்டு மெய்யானார், பொய் கெட்டு மெய்யாகும். சைவ சித்தாந்த மாணவர்கள் சரியகிரிய யோக ஞானத்தில் இப்போ நான் சரியில நடத்திக்கிட்டு இருக்கேன். ஞான மாணவர்களுக்கெல்லாம் பொய்கெட்டு மெய்யானார் என்றால் திரோதான சக்தி மறைஞ்சு அருள் சக்தி கூடும் என்று பெயர். நமச்சிவாயத்தில் நான் என்கின்ற திரோதானம் இந்த பொய்யில நம்மளை அழுத்தி 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 பக்குவம் வர வச்சு இது பொய்ங்கிறத புரிய வச்சிருச்சு அப்படின்னா, அங்கதான் மேல சொல்லிட்டாரு, ஆற்றேன் எம்மையா விடக்குடம்பின் உட்கிடந்து ஆற்றேன். இது போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்கு உடம்பு. வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடக்க ஆற்றேன் 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 ஆற்றேன். நாட் ஈவன் ஒன் டே கூட டிலே பண்ணாத சொல்லிட்டார். என்னால முடியாது சாமி, அவ்வளவுதான் முடியும். சும்மா என்னை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. எவ்வளவுதான் முடியும்? நம்ம வீட்டுல சத்தம் போடுறோம்ல, ஒரு ஆள் நான் எவ்வளவுதான் பாக்குறது. நீங்க பாட்டுக்கு அது ரெடியாச்சான்னு கேட்பீங்க. இப்ப பையன் பாட்டுக்கு அது அம்மா ரெடியாச்சான்னு கேட்பான், பொண்ணு அது ரெடியாச்சான்னு கேட்பா, இவ அயன் பண்ணி வச்சாச்சான்னு கேட்பா, அவ காய் நறுக்கியாச்சா, மாமியார் காப்பி போட்டாச்சான்னு கேட்பா. ஒரு ஆள் எத்தனை பேருக்கு வேலை செய்யும்? அப்படிங்கிற மாதிரி மாணிக்கவாசகர் வெந்து ஆற்றேன் எம் ஐயா, என்னை ஆள விடுங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி சொல்றாரு. மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. வினை பிறவி எல்லா அருளாளர்களும் வார்த்தையை மாத்தாம சொல்லுவான். அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது டேஷ் பிறவி. என்ன பிறவி? இடர் பிறவி. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? இடர் பிறவி. பிரிச்சு படிச்சதான் தெரியும். வினை பிறவி, வினைனா இடர். மீட்டிங்கு அப்படின்னா கூகுள் மீட்டு கிடையாது. மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாரம். என்னை மீட்பதற்கு யாரால முடியும்? கடல்ல ஆத்துல அடிச்சுக்கிட்டு போறவனை மீட்கிறது யாரால முடியும்? அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டு இருக்கானே, அவனால முடியுமா? இல்ல இவனுக்கு பின்னாடி ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வருதே வெள்ளம், அவனால முடியுமா? இல்ல ஒரு நாய் மிதந்து வருதே, அதால முடியுமா? எவனாவது ஒருத்தன் கயிறு போட்டு ஹெலிகாப்டர்ல தூக்குனாதான் முடியும். சிவபெருமானால மட்டும்தான் முடியும். நம்மை கரையேற்றுவதற்கு தகுதியானவனும் திறமையானவனும் கருணையானவனும் அவன் ஒருத்தன் தான். சில பேர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும், பொட்டென்ஷியல் இருக்கும், எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. பணம் இருக்கும், மனசு இருக்காது, மனசு இருக்கும், பணம் இருக்காதுங்கிற மாதிரி திறமை இருக்கும், செயல் இருக்காது, செயல் இருக்கும், திறமை இருக்காது. சிவபெருமானுக்கிட்ட தான் செயலும் இருக்கும், திறமையும் இருக்கும். சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார். அவர் இயங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, உயிர்களின் மேல் அவர் கொண்டுள்ள கருணை. அவர் ஏன் புளியை மாட்டி இருக்கிறாரு? உயிர்களின் மேல் கொண்ட கருணை. அவர் ஏன் 2 கல்யாணம் பண்ணிக்கல? உயிர்களின் மேல் கொண்ட கருணை. அவர் ஏன் பார்வதியானாரு, உடம்புல பாதியை கொடுத்தாரு? உயிர்களின் மேல் கொண்ட கருணை. பிள்ளையாரை ஏன் படைச்சாரு? உயிர்களின் மேல் கொண்ட கருணை. பிடியதன் உருவுமை கொல, பிடியதன் உருவுமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடு அவர் இடர் கடி கணபதி. என்னுடைய அடியார்கள் எல்லாம் இது மாதிரி சிவபுராணம் திருவாசகம் படிக்கும்போது ஏதாவது இடர் வரும், நெட்டு ஒர்க் ஆகாது, பவர் போயிடும், ஏதாவது விட்டு விட்டு வரும், சுத்திக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் களைவதற்குத்தான் விநாயக பெருமானை கொடுக்கிறார் அவர். ஆக அவருடைய செயல், சிந்தனை, மனம், மெய், மொழி அத்தனையுமே உங்களுக்கும் எனக்கும் தான், வேற யாருக்கும் கிடையாது. அதனால அவருக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் தான் லூஸ் பண்ண போறார். அவர் வாழ்க்கையையும் வீணாக்கி நம்ம வாழ்க்கை மட்டும் வீணாகல, புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறோமே, நம்ம கூட அவரும் சுத்திக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. சும்மா நினைக்காதீங்க.
இப்ப நம்ம தான் முட்டாள் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் புத்திசாலியும் நம்ம கூட சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் எல்லாரும் முட்டாள் சொல்றான், பித்தா. ஏண்டா நான் சுத்துறேன், ஓகே, அறிவில்லாதவன். நீ ஏண்டா என் கூட சுத்துற? நீ ஏன் என் கூட ஒன்னா இருக்கணும்? சரி, ஒன்னா இருக்கிற, ஓகே, ஏன் உடனாய் இருக்கணும்? சரி, ஒன்றாய் இருக்கிற, உடனாய் இருக்கிற, ஏன் வேறாய் இருக்கணும்? அத்தனையும் உங்களுக்கும் எனக்காக. இதனால அவனுக்கு ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, வருமானமும் இல்லை, சோகமும் இல்லை, அவன் பிள்ளைங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் பொண்டாட்டிக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவனை ஊர்ல யாரும் வாழ்த்தவும் மாட்டாங்க. அதனால அடுத்த எலெக்ஷன்ல அவன் ஜெயிக்கவும் மாட்டான். ஒன்னுத்துக்கும் உதவாது. ஆனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாரையாவது ஒருத்தரை செய்யறாரா பாரு. எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே, பிறவியை வந்து திரும்பவும் இந்த பிறவி பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் யாரு இதெல்லாம் சொல்றாங்கிறதையும் நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே போகணும். யாரு? 6 கால பூசை செய்கின்ற மாணிக்கவாசகர். தொழுதரு காலத்தென்று பூசனை விடாது செய்து அவரு சொல்றாரு, மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கவாசகர் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் இரவிலும் பகலிலும் 24 ஹவர்ஸும், காலை 6 மணி மதியம் 3 மணி சந்தி நேரம் மட்டும் கிடையாது, எல்லிலும் கங்குளும் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை. என்றும்னா என்ன? முந்தின பிறவிகளையும் அர்த்தம். பூசனை விடாது செய்து. என்றும்னா வீக் டேஸ் மட்டும் கிடையாது, மண்டே டு ஃப்ரைடே கிடையாது. நல்ல நாள் முகூர்த்த நாள்ல மட்டும், அஷ்டமி நவமியில இல்லை. அப்புறம் 27 நாள் பூசை செய்வாரு, 3 நாள் செய்ய மாட்டாரு, அப்படிலாம் கிடையாது. பூசனை விடாது செய்து. அதுல இருந்து என்ன அர்த்தம்? நம்மளும் பூசனை விடாது செய்யலாம்னு அர்த்தம். ஒன்றும் 3 நாள் 4 நாள் கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீதேற துளும்பு கண்ணீருன் மூழ்கி அழுது 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 அடியடைந்த அன்பன் என்ன சொல்றாரு? இதனால இருக்க முடியாதுப்பா சொல்றாரு. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. கள்ளம்னா என்ன? சீட்டிங், ஏமாத்துறது, ஃப்ராடு, திருட்டு பசங்க, திருடனுங்க, அயோக்கியன்கன்னு அர்த்தம். எதெல்லாம் அயோக்கியம்? கள்ளன்னா அதானே, ஜாதி கள்ளன் கிடையாது. இந்தலா அது குண்டுலா போட்டா வேற மாதிரி ஆயிடும், ஜாதி ஆயிடும். இந்த கள்ளம் என்கிறது, கள்ளம்னா என்ன? ஏமாற்றுவது. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இதுல இருந்து இந்த இந்த உடல்ல இருந்து உயிரை எடுக்கணும் அப்படின்னா யாரால எடுத்துக்க முடியும்? சூசைட் பண்ணிக்கிட்டா உடனே செத்து போயிடுவோமா? சூசைட் பண்ணிக்கிட்டதுல 90% சாகிறது இல்லை. கயிறெல்லாம் கரெக்டா மாட்டி, ஃபேன்ல மாட்டி, எல்லாத்தையும் போட்டு, ஸ்டூல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகி 1 2 3 கரண்ட் போயிடும். இல்லைன்னா கயிறு அறுந்து போயிடும். இல்லைன்னா யாராவது வந்து கூப்பிட்டுருவாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மேலே அப்படின்னு கேட்டுருவாங்க. சரின்னு எலி மருந்தை வாங்கி சாப்பிடுவான். யாராவது பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் வாமிட் பண்ணி வெளியில எடுத்து விட்டுருவான். ஆக சிவபெருமான் நினைத்தாதான் சாக முடியுமே தவிர தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சிவபெருமான் நினைத்தாதான் போக முடியும். இந்த உடலிலிருந்து உயிரை பிரிக்க வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய கருணையால் மட்டும்தான் பிரிக்க முடியும். அதனாலதான் உருத்திரன் அந்த செயலை செய்கின்றார். இல்லைன்னா அவன் பண்ணலாமே. உருத்திரன் என்ன முட்டாளா? 5 தொழில் செய்கின்றதுல பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்குறாரு, உருத்திரன் ஒடுக்கிறாரு, உடலையும் உயிரையும் பிரிக்கிறார். ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை. எல்லாரும் அவங்கவுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்கவுங்க எப்படி பண்றது? சிவபெருமானுடைய கருணை இல்லாம பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறான் சரி அப்படின்னு அவர் இறக்கப்பட்டாதான் நமக்கு உயிர் போகும். இல்லைன்னா நீ மருந்து குடிச்சாலும் போகாது, மருந்து வேலை செய்யாது. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. புலங்கள்ன்றது 5 புலன்கள். சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு தெரியும். 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, நாக்கு. அதை புலன், பொறி அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம அதிகமா உங்களை குழப்புறது இல்லை. ஓகே, பொறிகள் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ என்னது? ஸ்பீக்கர்னு சொல்றோம். ஸ்பீக்கர் சவுண்டு வருது. ஆனால் ஸ்பீக்கருக்கு உள்ள என்ன வருது? சிக்னல் வருது. சிக்னலு, நாய்ஸு. அதில் சிக்னல் வர்றதுனால ஸ்பீக்கரில் அது ஆம்பிளிஃபை ஆகி சவுண்டாக வருது.
சவுண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? சிக்னலா இருந்தது. அதுபோல இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய கண்ணு, இதுக்கு முன்னாடி தன்மாத்திரைகள்ல என்ன இருக்கு நமக்கு? ஊறு, ஓசை, ஒளி, சுவை, நாற்றம். அதுல இருக்கிறதுல ஊறு, ஓசை, சாரி, ஊறு, ஒளி. அந்த ஒளின்ற அந்த இது இருக்கிறதுனால தான் இந்த கண்ணுல ஒளி வருது. ஓசை அப்படின்ற ஒண்ணு இருக்கிறதுனால தான் இந்த காதுல ஓசை வருது. காதுல தான் ஓசை கேட்குது. மூக்கு வழியா ஓசை கேட்காது. காது வழியா ஸ்மெல் பண்ண முடியாது. ஆக இதெல்லாம் என்ன சொல்றது? ஏகதேச அறிவுன்னு பேர். காதுக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், கண்ணுக்கு பார்க்க மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நாளைக்கு கண்ணு கேட்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிரம்மான்னா படைக்க மட்டும்தான் தெரியும், விஷ்ணுன்னா காக்க மட்டும்தான் தெரியும். காக்க மட்டுமே தெரிந்தவன் எப்படி எல்லாத்துக்கும் கடவுளாக முடியும்? இப்ப இவனுக்கு படைக்க மட்டும்தான் தெரியும், காதுக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். காதை வச்சு ஸ்மெல் எப்படி இருக்குன்னு கேட்க முடியுமா? தெரியாது. மூக்கை வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமா? தெரியாது. ஆக அதுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஐம்புலன்களும் செய்யற மாதிரி 5 தொழில்களை வைத்து 5 தொழில்களுக்கு நீ இதை செய், நீ இதை செய், படைத்தல் செய், காத்தல் செய், ஒடுக்குதல் செய், மறைத்தல் செய், அழித்தல் செய்யின்னு ஒரு தலைவன் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா, இப்ப இந்த ஐம்புலன்களையும் யாரு கண்ட்ரோல் பண்றது? நம்முடைய உயிர் கண்ட்ரோல் பண்ணுது. உயிர் இல்லைன்னா அதே காது தான் இருக்கு, கேட்க மாட்டேங்குது. ஏன்? இன்னும் சவுண்ட், லவுட் ஸ்பீக்கர் சவுண்டு வைங்க, ஃபுல் வால்யூம் வச்சாலும் கேட்காது. ஏன்? உயிர் இல்லாததுனால கேட்காது. ஆக இந்த 5 பேரும் ஐந்தொழில் பண்றாங்கன்னா, ஐந்தொழில் எப்படி பண்ணுவாங்க? உயிராகிய சிவபெருமான் இல்லைன்னா 5 பேருக்கும் ஐந்தொழில் நடக்காது. யாரு தலைவன் அப்படிங்கிறதுல நமக்கு அடிக்கடி தெளிவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த கள்ளர்கள், இந்த கண்ணு கள்ளக்கண், இந்த கண்ணு நமக்கு கொடுத்தது எதுக்கு? சிவபெருமானையும் சிவனடியாரையும் பார்க்குது, திருமுறைகளை பார்க்குது. இதுக்கு தான் கொடுத்தது. அங்கமாலையில் அப்பர் சுவாமிகள் பாடுவார், ஒரு உறுப்பும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு படிப்பார். அதை படிச்சிருந்தோம்னா தெரியும். கண்கால் காண்மின்களோம் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, கண்கால் காண்மின்களோம். கடல் நஞ்சுண்ட கண்டனை கண்கால் அவனைத்தான் பார்க்கணும். வீட்டுல எங்க திரும்பினாலும் சிவன் படமா இருக்கணும். செவிகால் கேண்மின்களோம் சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான். ஆஹா, எப்படி ஆடுறாரு பாரு அப்படிங்கிறத கேட்கணும். செவிகால் கேண்மின்களோம் சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ. முக்கே நீ முரளாய், முக்கே முக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை, முக்கே நீ முரளாய் வாயே 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 வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய். யாரை நினைக்கணும்? ஐ லவ் யூ February 14th வேலண்டைன்ஸ் டே நினைக்கணுமா? கணவரை நினைக்கணுமா? மனைவியை நினைக்கணுமா? பிள்ளைங்களை நினைக்கணுமா? அப்பா அம்மா நினைக்கணுமா? நெஞ்சே நீ நினையாய் நிமிர் பொன் சடை நின்மலனை அவனை, நெஞ்சே நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழிர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை, கைகால் குப்பி தொழிர். அப்படி பாடிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நேரம். ஆக்கையால் பயன் என், கால்களால் பயன் என், அப்படி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறான். இதுக்கு பயன்படுத்துகிறோமா? நம்ம அந்த பாடலை படிச்சுட்டு நமக்கு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வோம், செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்ம கண்ணு இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு இப்போ 8 மணி ஆயிடுச்சு, 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 12 மணி நேரத்தில் ஒரு 11.5 மணி நேரமாவது சிவபெருமானை பார்த்துச்சா? 12 மணி நேரத்துல 11 மணி நேரமாவது சிவபெருமானை பார்த்தோமா? இல்லை. இந்த காது 12 மணி நேரத்துல 10 மணி நேரமாவது சிவபெருமானுடைய பாடலையும் திருமுறைகளையும் கேட்டுதா? இல்லை. இந்த வாய் 9 மணி நேரமாவது அவனை பத்தி பேசிச்சா, பாடிச்சா? இல்லை. இந்த மூக்கு 8 மணி நேரமாவது அவனை நுகர்ந்ததா? சிவபெருமான் வர்ற மாதிரி இருக்கு,
சிவபெருமான் பெருமான் பெருமான் எழுந்தருளி இருக்கிறாருன்றது எனக்கு தெரியுது. தாமரை மலர் வாசம் வருது, வெள்ளி மலர் வாசம் வருது, அவன் தலையில என்ன மலர், கொன்றை மலர் வாசம் வருது. கொன்றை மலர் வாசமே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா சிவபெருமானை நம்ம நுகர்ந்ததே கிடையாது. அதனால கொன்றை மலர் வாசம் வருது, அதனால சிவபெருமான் இங்க வந்துட்டாருன்னு அர்த்தம். வந்துட்டார் ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட சிவபெருமான் வந்துட்டார் அப்படின்னு எப்பாவது நுகர்ந்துருக்காமா? எதையோ நுகர்றோம். நல்லா இருக்கா பாரு. வெந்துருச்சு. ஓகே. இன்னும் கொஞ்சம் லைட்டா காரமும் கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன், அதெல்லாம் கரெக்டா இருக்கு. சிவபெருமானை பாத்தியாடா? பார்க்கல. சிவபெருமானை கேட்டியாடா? கேட்கல. சிவபெருமானை நுகர்ந்து பாத்தியாடா? இல்லை. சிவபெருமானை தொட்டுன சுவைத்து பாத்தியாடா? இல்லை. சிவபெருமானை கும்பிட்டியாடா? இல்லை. சிவபெருமானுக்காக கோயிலா நடந்தியாடா? இல்லை. ஏண்டா பிறந்த? இறக்கிறதுக்காக பிறந்த. ஏண்டா இறக்குற? பிறக்கிறதுக்காக இறக்குற. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இந்த சங்கிலியை அறுக்க வேண்டும் என்றால் ஒருவன் மட்டுமே அறுக்க முடியும், முதல்வன் மட்டுமே அறுக்க முடியும், சிவபெருமான் மட்டுமே, பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டுமே அதை அறுக்க முடியும், வேற யாரும் அறுக்க முடியாது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிருளில்னா என்ன? நல்ல இருட்டு. இருள்னாலே இருட்டு. நல்லிருள்னா என்ன தெரியுமா? அமாவாசை இருட்டு. அதுலயும் இருட்டுனா என்ன? நைட்டு கரெக்டா 12 o'clock 11க்கெல்லாம் இருட்டு கம்மியா இருக்கும், லைட்டா இருக்கும். 12:30 ஆயிடுச்சுன்னா கம்மி ஆயிடும். கரெக்டா 12 o'clock தான் இருட்டு இருக்கும். அதனால நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. சிவபெருமான் இருட்டுல நைட்டு 12 மணிக்கு ஆடுவார். இது சரியை நிலையில இருக்கிற மாணவன், ப்ரீகேஜியில படிச்சுட்டு இருக்கிறான். கேஜிக்கே ஒழுங்கா வரல, ப்ரீல இருக்கிறான்னு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நல்ல இருள் எது? அறியாமைதான் இருள். ஆணவமலம். ஆணவமலம் நம்ம பேசுறோம்ல, ஆணவமலம். ஆணவமலத்தோட இயல்பு என்ன? இ. ஆனா என்ன? அறியாமையை கொடுக்கக்கூடியது ஆணவமலம். என்ன? ஆணவத்தை கொடுக்கக்கூடியது ஆணவம். நான் எனது என்கின்ற ஆணவத்தை கொடுக்கக்கூடியது ஆணவமலம். அதனாலதான் அதுக்கு பேரே ஆணவமலம். ஈ என்ற இருளில் வைத்திருப்பது அது ஆணவமலம். இ உ ஏன்னு ஆணவமலத்தை பத்தி நம்ம உயிரெழுத்துக்கள் அத்தனையாலையும் வர்ணிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஆணவ மலம்தான் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. திரோதான சக்தியாக வந்து அந்த ஆணவ மலத்தில் இருக்கின்ற என்னையே எழுந்திரி, கெட்டப் 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 தட்டி எழுப்பி செயல்படாமல் இருந்த உயிரை செயல்படுத்தி அதுக்கப்புறமா அதுக்கு அறிவு விளக்கம் செய்ய வைத்து இதெல்லாம் யார் பண்றா? சிவபெருமான் பண்றார். அதையும் விட இன்னும் உயர்ந்த நிலையில இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள்னா அஞ்ஞானம்னு பேர். அறிவில்லை. பதி பசு பாசம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா நீ இருட்டு அறையில் குருடன் என்று அர்த்தம். நீ பிறந்ததும் வேஸ்ட், வாழ்றதும் வேஸ்ட். பதி பசு பாசம் இந்த பிறவியில் தெரியாதவன். நான் சொல்றது இந்துக்களை சொல்றேன். பிறந்ததும் வேஸ்ட், பிறக்க போறதும் வேஸ்ட். ஆக அஞ்ஞானமாகிய இருளை நீக்கி மெஞ்ஞானத்தை தருகின்றவன். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லருளே. ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் பொக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். மொத்த சைவ சித்தாந்த சிவஞான போதம் 20 சிவஞான சித்தியார் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. 95 வரியில இருக்கு. ஆக நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன. சிவபெருமான் ஏதோ 12 மணிக்கு சுடுகாட்டுல ஆடுவானாம், பேயெல்லாம் வருமா? பேயா சிவபெருமான்? பேய் ஆடுற நேரத்துல இவன் ஆடுவானா? நைட்டு 12 மணிக்கு வெளியில போகாத, பேய் பிடிச்சிரும். அது சிவபெருமான் ஆடுற நேரம். 11:55 மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடு, இல்லைன்னா 12:05 அப்புறம் கண்டினியூ பண்ணிக்க. 12 மணிக்கு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம இரு. அப்படிலாம் சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அறியாமையாகிய ஆணவமாகிய
இந்த இருளாகிய ஆணவ மலத்திலே சிக்குண்டு அறியாமையில் அஞ்ஞானத்தில் கிடக்கின்ற என்னை நட்டம் ஆடி திரோதான சக்தியாக என் மீது ஆடி என் உயிரின் மீது ஆடி என்னை உயிர்ப்பித்து என்னை ஆட வைத்து திருவடியில் இணைக்கின்ற பெருமானே என்று பெயர். இவன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன், லாஸ்ட் ரிலேஷன். மற்றதெல்லாம் டெம்பரரி ரிலேஷன். இரத்த சொந்தம் இவர் தான், மற்றதெல்லாம் உற்றார் உறவினர். சரி, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி திருவாசகத்துல எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியை மாணவனுக்கு ஒரு பொருள் இருக்கு, கிரியை மாணவனுக்கு ஒரு பொருள் இருக்கு, யோக மாணவனுக்கு ஒரு பொருள் இருக்கு, ஞான மாணவனுக்கு ஒரு பொருள் இருக்கு. அது இப்ப நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும்னா நடுராத்திரில நல்ல இருட்டுல கும்முன்னு இருட்டுல. பௌர்ணமியில ஆடுவாரா? ஆட மாட்டார். ஏன்? திருவாசகத்துல சொல்லியிருக்கு இருள்ல தான் ஆடுவாருன்னு சொல்லியிருக்கு. பௌர்ணமியில வெளிச்சமா இருக்கும், அதனால ஆட மாட்டார். இப்ப சிவபெருமான் பௌர்ணமி நாள்ல ஆடலைன்னா அன்னைக்கு உலகம் இயங்காதா? இதெல்லாம் சின்ன வயசுல இருக்கிற கேள்விகள். பதி பசு பாசம் படிக்க வந்துட்டோம். யாரோ ஒரு குருநாதன் நமக்கு தோன்றி விட்டான். குருவே சிவமென கூறினன் நந்தி. எனக்கு எங்க ஐயா கந்தசாமி ஐயா குரு சிவமாக தோன்றினார். என்னுடைய குருநாதர் இருக்காரு, சிவமாக இருக்கிறார். அவரெல்லாம் தோன்றினதுனால எனக்கு இந்த தெளிவு வந்து இந்த குருநாதர் எவ்வளவு டாலா நிக்கிறார் பாருங்க. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அவரால் நமக்கு இந்த அறிவு நமக்கு கிடைச்சது. அவர் தான் சிவம். குருவே சிவமென கூறினன் நந்தி. குரு கிடைக்காதவங்களாம் குரு வேணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கங்க. சரி, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இனிமே யாராவது நடராத்திரில ஆடுறதுன்னு சொன்னாக்க அந்த பையன் சின்ன பையனா அவனுடைய இன்னசென்ஸ் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சொல்றது தவறு கிடையாது. அவனுடைய அறிவுக்கு அது சரி, அடுத்தவங்களுடைய அறிவுக்கு அது சரி. அடுத்தவங்களுடைய அறிவுக்கு அவன் அஞ்ஞானத்தை போக்கும், அது ஆணவ மலத்திலிருந்து நீக்கும். அடுத்த ஞான நிலையில இருக்கிறவனுக்கு ஞான நிலையில இருக்கிறவனுக்கு மாணவனுக்கு என்ன? அஞ்ஞானம் மெய்ஞானம் ரெண்டு தான் இருக்கு. ஆம்பளை பொம்பளை, ஜாதி இரண்டொழிய வேறில்லை. சரியில இருக்கிற மாணவனுக்கு என்ன ஜாதி அப்படின்னா அவன் பல்லர் கல்லர் சொல்லுவான். அது இல்லடா. அதுக்கு மேல இருக்கிற மாணவனை கேட்டா என்ன சொல்லுவான்? ஆண் பெண் அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் மேல இருக்கிறவன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? மனிதர்கள் விலங்குகள் சொல்லுவோம். அறிவுள்ளது அறிவற்ற ஜடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல இருக்கிற ஞான நிலைய மாணவன்ட்ட ரெண்டு என்னப்பான்னு கேட்டா அஞ்ஞானம் ஒண்ணு, மெஞ்ஞானம். மொத்தம் 3 பொருள் தான் இருக்கு. ஒண்ணு மெய்ஞானமாகிய இந்த உயிர் நடுவுல இருக்கு. மெய்ஞானமாகிய சிவம் இருக்கு, இல்லைன்னா அஞ்ஞானமாகிய மலம் இருக்கு. இருக்கிறது 3 தானே. நீ எத்தனை புக்கு எழுதினாலும், எத்தனை வகுப்பு நடத்தினாலும், எத்தனை ஆசிரியர் வந்தாலும், எத்தனை கிளாஸ் நடத்தினாலும், ஒரு மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, மாதத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நடத்தினாலும் சிலபஸ் இதுதான். இருக்கிறது 3 தான். அதை எவ்வளவு நாளைக்கு படிக்கிறது பாருங்க. சரி, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் கூத்தாடுகின்ற பெருமானே. அங்கே யாரு? வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல். அதுக்கு முன்னாடி இந்த நடனத்தை பெருமாள் பார்த்துட்டு ஒரே ஹாப்பியா இருக்கிறார். அவரு அப்படி சொல்லிட்டு இருக்க. என்ன பெருமாள் இவ்வளவு ஹாப்பியா இருக்கார்? சிவபெருமான் நடனத்தை நான் பார்த்தேன். அப்படியா? உடனே சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க, நாங்களும் பார்க்கணும், வாங்க தில்லை வனத்துக்கு வாங்க. இங்க ஆடி காமிக்கிறார் பெருமான், நமக்காக ஆடுறார். தமிழ்நாட்டில் ஆடி இருக்கிறார். அதனாலதான் தென்பாண்டி என்ன தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு சொல்றோம். தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் கூத்தாடும் பெருமானாக இருக்கின்றான். தில்லையுள் கூத்தனே. அத்தோட விட்டுருக்கலாம்ல மாணிக்கவாசகர். தென்பாண்டி நாட்டானே. இங்க தில்லையில நீ கூத்தாடினாலும் ஊரு இங்க தம்பி. நீங்க சென்னையில பணி செஞ்சாலும் ஊரு கந்தரவு கோட்டை, அதை மறந்துடாதீங்க. நீ டெல்லிக்கு ராசானாலும் பாட்டிக்கு பேரன். அது போல நீ தில்லையில் கூத்தனாக இருக்கலாம், ஆனா நீ தென்பாண்டி நாட்டன் அப்படின்னு சொல்ற. இது சரியை நிலை மாணவனுக்கு. இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலை மாணவனுக்கு என்னுடைய தோற்றமும் என்னுடைய முடிவும் சொல்றார் மாணிக்கவாசகர். முதல் பாடல்லையே சொல்றார், நான் எங்கே தோன்றுவேன், நான் எங்கே மறைவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் பாண்டிய நாட்டில் தோன்றுவேன், தில்லையில் மறைவேன் சொல்றார். இது எப்படி இருக்கு? ஓ ஐயா, ஐயா என்ன ஐயா நீங்க சொல்றது அப்படின்னு எனக்கு செய்திப்படாதீங்க. எல்லாம் முன்னாடியே சொல்லுவார்.
புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பழுவை பறவை பாம்பாய் கல்லாய் மனிதராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். 31வது வரி. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 32வது வரி. 32வது வயதுல பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றார். ஏஜ் 32. இந்த 32க்கு அந்த 32க்கும் ஏதோ ஒரு டாட்டட் லைன்ல கனெக்ஷன் இருக்கு. நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு 6 தடவை வாழ்க சொல்லுவாரு, 5 தடவை வெல்க சொல்லுவாரு, அப்புறம் 8 தடவை போற்றி சொல்லுவாரு. 6, 5, 8. அது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த திருவாசகம் வர்றதுல மீதி இருக்கிற பாட்டெல்லாம் கவுண்ட் பண்ணா 658 பாடல் இருக்கும்னு அர்த்தம். அங்க மாத்தி சொல்லியிருக்க கூடாதா? 5 வாழ்க சொல்லிட்டு ஒரு 8 வெல்க சொல்லிட்டு அப்படி ஏதாவது பண்ணியிருக்க கூடாதா? அருளாளர்கள் ஏதாவது நம்ம அறிவுக்கு கொஞ்சம் புரியுமே தவிர இன்னும் நிறைய இருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபுல் கிடையாது. சொல்றது சும்மா ஒரு டஸ்ட் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய மீனிங்லாம் அதுல இருக்கு, எனக்கு தெரியல, அவ்வளவுதான். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, தில்லையில் என்னை ஆட்கொள்ளுபவனே, தென்பாண்டியில் என்னை பிறக்கச் செய்தவனேன்னு தன்னையே சொல்றாரு. ரெண்டையும் ஒரே லைன்ல சொல்றாரு பாருங்க. அடுத்த வரிக்கு போவோம். 6, 7 வரி படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததாக இன்னும் 5 வரி. அல்லல் பிறவி அறுப்பானே. அல்லல் பிறவி நல்லா லவ்லி பிறவின்னு சொல்லலாம்ல. லவ்லி பிறவி, பியூட்டிஃபுல் பிறவி, எக்ஸலண்ட் பிறவி, நைஸ் பிறவி, வாவ் ஃபேண்டாஸ்டிக் பிறவி அப்படிலாம் சொல்லலாமே. சிவபெருமான் இங்கே வா என்று கூப்பிட்டு அருள் செய்தவர் சொல்றாரு, என் பிறவி அல்லல் பிறவி. நீங்களும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? என் பிறவி துள்ளல் பிறவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இடியட், நான்சென்ஸ் அப்படின்னு. அல்லல் பிறவி அறுப்பானே. பிறவியை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு 51% அல்லல் தான். மீது 49% தான் இன்பம் இருக்கலாம். இது நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சமா சொல்றேன். சில பேருக்கு 99% துன்பம், 1% தான் இன்பம். ஒரு நாள் நிம்மதியா இருந்தோமா அப்படின்னு கடந்த ஒரு 6 மாசத்தை யோசிச்சு பார்த்தா கிடையாது. ஒரே ஒரு நாள் கொஞ்சம் மயக்கம் வந்துருந்தோம், அன்னைக்கு தான் நிம்மதியா இருந்தோம். மயக்கம் இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் நிம்மதியே கிடையாது. ஏதாவது ஒண்ணு மனசை ஒட்டிக்கிட்டே இருக்கு, அந்த குறை நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. இப்படி அல்லல்ல தான் 99% இருக்கிறோம். நம்ம என்னதான் இருந்தாலும், அருளாளர்களாக இருந்தாலும் 51% அல்லல்ங்கிறத சொல்றாங்க. இல்லைன்னா இங்க நல்ல பிறவி அறுப்பானேன்னு சொல்லலாம்ல. நல்ல பிறவி, ஒண்டர்ஃபுல் பிறவி அறுப்பானே. ஒண்டர்ஃபுல் பிறவினா ஏன் அறுக்கணும்? அப்படியே இருந்துடலாமே. அல்லல் பிறவி அறுப்பானே. அல்லல் பிறவி. மாணிக்க வாசகருக்கு இது அல்லல் பிறவி என்றால் உங்களுக்கும் எனக்கெல்லாம் என்ன பிறவி அப்படின்னு பாருங்க. அல்லல் பிறவி அறுப்பானே, நீதான்ப்பா இதை நிறுத்த முடியும், வேற யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான், வேற யாரும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இங்க லோக்கல்னா சட்டசபைக்கு வரலாம், இல்லைன்னா பார்லிமெண்ட்டுக்கு போகணும். பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல். பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல். அதுபோல நமக்கு இந்த பிறவியை அறுக்கக்கூடியவன் அல்லல் பிறவி அப்படின்னு சொல்றாரு. பொற்கொடி அம்மா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன், சொல்லலாமா? பொற்கொடி அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க? இறைவா, மீண்டும் ஒரு தாயின் கருவில் பிறக்காமல் இருக்க வேண்டும் இறைவா. எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில இருந்தா ஒரு மாணவன் இதை வேண்டுவார் இறைவன். நம்ம கோயிலுக்கு போனா என்ன, நான் காலையில சாமிகிட்ட என்ன வேணும்னு தெரியுமா? இறைவா, இந்த த்ரோட் கொஞ்சம் சரி பண்ணி கொடு இறைவா. ஏயா அறிவு கட்ட ஆளா இருக்கிய நீ? இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வகுப்பு இருக்கு தெரியாது? மாணவர்கள்லாம் 6:45 வந்துருவாங்க, எனக்கு த்ரோட் வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லி காலையில உண்டு இல்லைன்னு திட்டி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேனே. இதுக்கு முன்னாடி எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் வந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஆண்டுல 364 நாட்கள் எனக்கு த்ரோட் வேலை செஞ்சப்ப ஒரு நாள் கூட நான் உன்னை நினைக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் பரபரன்னு இருந்ததுனால சிவபெருமான் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்றேன். நான் சைவ சித்தாந்த பேராசிரியர் தான். எவ்வளவு ஒரு கீழ்மையாக இருக்கின்றோம். 365 நாட்கள் 64 நாட்கள் என்னுடைய த்ரோட், 4.5 நாள் என்னுடைய த்ரோட் நல்லா வேலை செஞ்சப்ப சிவபெருமான் தான் இதை பண்ணான்னு எனக்கு தோணலை. காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் சரியா த்ரோட் இல்லாததுனால சிவபெருமான் என்னை எப்படி சோதிச்சிட்டாருன்னு சொல்றேன்.
அவர்கிட்ட சாமிகிட்ட என்ன தெரியுமா சண்டை போட்டேன் காலில், யோ சரியான லூஸா இருக்கியா நீ என்ன கிழமை அப்படின்னு ஒரு அறிவு வருது. இன்னொரு அறிவு என்ன சொல்லுது, உன்னைய திட்டத்துக்காகவாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன்னைய நினைச்சுக்கிட்டே இருந்தேனே, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திய அப்படின்னு தோணும். இப்ப நாளையும் கொஞ்சம் த்ரோட் பெயின் கொடு, இப்போதான் உன்னை நான் வேண்டுவேன், இல்லைன்னா உன்னை நான் மறந்துட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. என்னுடைய மாணவி பொற்கொடி இருக்காங்க. என்னுடைய மாணவி பொற்கொடி என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சாமிகிட்ட வேண்டும் போது, இறைவா மற்றொரு தாயின் கருவில் நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு வேண்டுவாங்க. பொற்கொடி அம்மாவுக்கு ஒன்று சொல்லணும், நான் அப்புறம் தனியாக சொல்லிக்கிறேன். பிறவியில மொத்தம் 4 பிறவி இருக்கு, ஒரு 4 வகை பிறவி இருக்கு தோற்றம். அதுல ஒண்ணுதான் தாயின் கருப்பை. மீதி முட்டையிலேருந்து தோன்றுனா என்ன பண்ணுவீங்க? சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, பெருமானே மீண்டும் ஒரு தாயின் கருவிலிருந்து நான் பிறவாமல் என்னை காத்து அருள வேண்டும் பெருமானே. அவர் என்ன பண்ணிடுவாரு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்த தடவை முட்டையில இருந்து பறவையா பிறந்துருவோம். சிவபெருமானே நீங்க என்ன, உங்கள்கிட்ட நான் கேட்டது என்ன, நீங்க கொடுத்தது என்ன, நல்லா சொல்லிப்பாரு. என்ன கேட்ட, நான் என்ன கொடுத்தேன், நீ என்ன கேட்ட, மீண்டும் ஒரு தாயின் கருவில் பிறக்காமல் இருக்கணும்னு கேட்ட, அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன். இப்ப தாய் கருவிலையா பிறந்திருக்கேன், முட்டையில இருந்து பிறந்திருக்கேன். மொத்தம் 4 வகை தோற்றம் இருக்கு. முட்டையில இருந்து பிறக்கலாம், கருவுல தாய் கருவுல வரலாம், விதையில இருந்து வரலாம், அழுக்குல இருந்து வரலாம். இந்த 4ல நீ 4லுமே வேண்டான்னு கேட்கணும், பிறவி வேண்டாம்னு கேட்கணும். பொற்கொடியம்மா தாயின் கருவில் பிறக்காமல் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. கோழியா பிறந்துட்டா அது என்ன தாயின் கருவில இருந்தா வருது, மரமா பிறந்துட்டா, அதனால அதுக்குள்ளேயே ஒரு தாயின் கரு இருக்குன்றது அப்புறம் பேசுவோம், டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரி, அல்லல் பிறவி அறுப்பானே, இந்த பிறவி அல்லல் பிறவி. ஏன் இது அல்லல் பிறவின்னு சொல்றோம், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, அதை சாமி கிட்ட வேண்டுறோம், அப்புறம் அடுத்த கஷ்டம் வருது, அது முடிஞ்சிருச்சா, அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லை. திங்கக்கிழமை விளக்கு ஏற்றணும், அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, 6 வாரம் விளக்கு போட்டா சரியாகும், அது முடிச்சாச்சு. என்ன பண்ணணும், பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு, சரி ஓகே, அதுக்கு எங்க போகணும், திருமணஞ்சேரி போங்க. வடக்கு திருமணஞ்சேரி தெற்கு திருமணஞ்சேரி இருக்கு, 2த்துக்கும் போய் அங்க ஐயர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. எப்படா ஐயர் சொல்றதை செஞ்சு, ஐயருக்கு என்ன தெரியும், ஐயருக்கு திருமுறை தெரியாது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா, இது திருமுறை எப்படி இருக்கா? அயனும் மாலும் எட்டாதவன் இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் 9வது பாடல் நினைக்கிறேன், 9லயோ 10லயோ வாரி கொட்டுவார். மாணிக்க வாசக பெருமான் அங்கங்க காரி துப்புறார். ரொம்ப எல்லாரையும் வேண்டிக்கிட்டு. ஸோ அதனால அங்கெல்லாம் போய் பண்ணக்கூடாது, இங்கே பண்ணுவோம். அல்லல் பிறவி அறுப்பானே, இந்த ஒரு துன்பத்துக்காக கல்யாணம் ஆகணும். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 மாசம் பார்த்துக்கிட்டே இருப்போம். மாமியாருக்கு அவ்வளவுதான் பொறுக்க முடியும். அதுக்கு மேல அந்த பெண்ணை வந்து என்னவோ பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் மருமகளே எனக்கு விளக்கேற்ற வந்தவளே, என் குடும்பத்து வம்சத்தே, என் வம்சத்து மகாராணி, உனக்கு பச்சைப்படவை வேணுமா பட்டுப்படவை வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. 3வது மாதமும் அப்படியா போச்சா, என் வம்சம் அழிஞ்சு போச்சா, முதல்ல நீ அழியணும். அது பாவம், அந்த பொண்ணு இப்பதான் கல்யாணம் ஆகி உன் வீட்டுக்கு வந்திருக்குது, உன் வம்சத்தை அழிக்கிறதுக்கா அது வந்தது. உன் பிள்ளை எப்படி இருக்கான்னு பாத்தியா, என் பிள்ளை நல்லா தான் இருப்பான், அவ தான் சரியா இருக்க மாட்டா. எல்லாம் உலகியல். அல்லல் பிறவி அறுப்பானே, ஒரு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் குழந்தைக்கு நல்ல ஸ்கூலா கிடைக்கணும், நல்ல ஸ்கூல் கிடைக்கும். அப்புறம் அவன் நல்லா படிக்கணும். அப்புறம் அவன் தம் அடிக்கக்கூடாது. அப்புறம் தண்ணி அடிக்கக்கூடாது. அப்புறம் சினிமாவுக்கு போகக்கூடாது. அப்புறம் கேம் விளையாடக்கூடாது. அப்புறம் ரம்மி விளையாடக்கூடாது. அப்புறம் லவ் பண்ணக்கூடாது. அப்புறம் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். கடவுளே, திருப்பி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு பெருமான் என்ன சொல்றாரு, அதனால இது அல்லல் பிறவின்னு சொல்றாரு. இதை அறுக்கக்கூடியவன் யார் இருக்கான்னா சிவபெருமான் மட்டும்தான் இருக்கான். வேற யாருக்கே நம்ம போய் இதை அறுத்து கொடுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவனே பிறந்துக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட அப்படி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவான், அவனுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு வழி தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா இங்கே இருக்கிறேன்னா, சாயுச்சியத்துல இருப்பேன்டா. ஐந்தொழிலே புரிய வேண்டியது இல்லை. ஐந்தொழில் புரியறது ஒன்றும் பெரிய, நான் ஐந்தொழில் புரிகிறேன் அதெல்லாம் கிடையாது. ஐந்தொழில் புரிஞ்சா உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். நான் சூரியன் அப்படிலாங்க, சூரியன்னா என்ன, உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாமல் ஒன்றாய் இருக்கிறதுக்கு பேர் தான் சிவமாக்கி எனையாளுகின்றதுன்னு பேர். அதுதான் நமக்கு வேணும், சாயுச்சியம் என்று பெயர். ஆக இத
இந்த வாழ்க்கையை ஏன் அல்லல் பிறவின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர், அல்லல் பிறவின்னு சொல்றாரு, வினை பிறவின்னு சொல்றாரு, அருணகிரிநாதர் அல்லல் பிறவின்னு சொல்றாரு, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வள்ளுவர் சொல்லும், பகுத்தறிவாளனுக்கு வள்ளுவரை சொன்னதான் அவனுக்கு பிடிக்கும். மாணிக்க வாசகர் சொன்னா நம்ப மாட்டான். திருஞான சம்பந்தர்னா அதெல்லாம் தெரியாதவர் சொல்லுவான். அப்பர் சுவாமிகள்னா அதெல்லாம் முழு பொய், சுத்த பொய் சொல்லுவோம். வள்ளுவர் அப்படின்னா சரி சொல்லுவோம். திருக்குறள் படிச்சிருக்க மாட்டான், சும்மா ஒரு ஷோக்காக சிலை அளவுல வச்சிருப்பான், மாலை போட்டிருப்பான், அவ்வளவுதான். நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, சத்காரியவாதம் என்று பெயர். நெருப்பு இல்லாம புகையாது, விளைத்ததே வரும், விளைக்கும் அப்படின்னு அர்த்தம். சத்காரியவாதம் என்று பெயர். திருக்குறளை, இந்த குறளை படிக்கும்போது நம்ம என்னைக்காவது சத்காரியவாதம் பத்தி நினைச்சிருக்கிறோமா? ஏன் பதி பசு பாசம் பத்தியே படிக்கலையே? நோய் நாடினா நமக்கு என்ன நோய்? த்ரோட் பெயின், ஃபீவரு, சுகரு, கேன்சரு, ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், அதுதான் நோய் நாடின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் சிலருக்கு அது கூட தெரியாது, நம்ம அந்த அளவுக்கு படிச்சிருந்தோம். அதெல்லாம் சரியை கிரியில் இருக்கிற மாணவனுக்கு. நோய் என்றால் நோயிலேயே பெரிய நோய், கேன்சரை விட பெரிய நோய் எது? சைலண்ட் கில்லர் எது? பிறவிதான். புல்லாயி, கூடாயி, புழுவாயி, மரமாயி, பல்விருகமாயி, பறவையாயி, பாம்பாயி, இதெல்லாம் சொல்லிட்டா செய்து. அது சுகர் தான் சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க, கேன்சர் சைலண்ட் கில்லர் சொல்றாங்க. நோ நோ, பிறவிதான் சைலண்ட் கில்லர். பிறவியே நோய் தான், மற்றதெல்லாம் சின்ன நோய். நோய்க்குள்ள வர்றதெல்லாம் சின்ன நோய். இந்தியான்னு சொல்லிட்டு அப்புறம் கந்தரவு கோட்டையெல்லாம் அதுக்குள்ள வர்றதுதான். அது போலதான் இது. என்ன சொல்றாரு? நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த நோய் வந்துச்சு, அந்த நோய் வந்துச்சு, இந்த நோய் வந்திருக்கு, அந்த நோய் வந்திருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கோம், இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறோம், இசிஜி எடுக்கிறோம், திரும்ப அட்மிட் ஆயிருக்கோம், இன்பேஷண்ட்ல இருக்கோம், ஐசியூல இருக்கோம், இப்போதான் ஜென்ரல் வார்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த நோயெல்லாம் பத்தி உனக்கு பேச தெரியுதே, பெரிய நோய்க்கு என்ன மருந்து எடுத்த நீ? இந்த சின்ன நோய்க்கு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு எல்லாம் சரியாகி வந்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை கண்டதையும் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறோம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். கை வினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். மனம் மெய் மொழியால் இறைவனை வழிபாடு செய்யுங்கள், நல்வினை செய்யுங்கள். மா மே மோ, எல்லா திருமுறைகளிலும் எல்லா லைன்களிலும் மா மே மோ, ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் சரியை கிரியை யோகம் ஞானம், அதுதான் இருக்கு. நம்ம அதை சரியா தெரிஞ்சுக்காம ஏதோ பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கோம். மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும். மீண்டும் பிறவாமல் இருக்கிறதுனா என்ன? இரவாமல் இருக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும். மரணமே இல்லையே, அப்புறம் என்ன பிறவி? எல்லா சிவனடியாரும் பிறவி வேண்டாம் பிறவி வேண்டான்றாங்க. ஐயா என்ன வேண்டுவாரு? எனக்கு மரணமே வேண்டாம் சொல்லு. அது இன்னும் முன்னாடி அட்வான்ஸ். மரணமே இல்லை என்றால் பிறவி எப்படி வரும்? சரி, சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கீழ். சொல்லவே முடியாத சிவபெருமானை சொல்லி அப்படிங்கிறார். சொல்லற்கு அரியான் அப்படின்னு சொல்றார். சொல்லற்கு அரியானை சொல்லி. இப்போ இறைவன் சொல்லற்கு அரியான். சொல்லற்கு அரியான்னா எந்த நிலையில அவன் சொல்லற்கு அரியான்? சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா அது புரியும். இறைவனுக்கு 2 நிலைகள் இருக்கின்றன. அவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய சொரூப நிலை என்கின்றதில் அவன் சொல்லற்கு அறியான். அவன் சிதம்பர ரகசியம்தான். ஸ்கிரீனை தான் திறப்பாங்களே தவிர உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவன் சொல்லற்கு அறியான். அவன் அருள் ஜோதி, அவன் ஜோதி, அவன் பெருஞ்சோதி, அவன் தனி கருணை, அவன் பெருங்கருணை, அவன் தனி பெரும் கருணை. அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. அதுவே ஒரு அவனை அப்படி அடக்கிற மாதிரி இருக்கு. அதுவே தவறு. சோதினா சோதியை தவிர வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன சொல்றது, சரி ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறோம். ஆக இறைவன் சுரூப நிலையிலே சொல்லற்கு அரியவன். ஏனென்றால் அங்க அவனுடைய நிலை பற்றி உயிர்களுக்கு தெரியாது. உயிர்கள் எங்க இருக்கு? கீழே இருக்கு. கேவல நிலையில் ஆணவ மல மறைப்பில் இருக்கின்றது. 3 மலங்கள் ஆணவம் கண்மம் மாயையில் இருக்கும்போது கேவலம்னு பேர். அதுல ஒரு மலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கேவலத்துல இருந்து நம்ம எங்க போறோம்? விஞ்ஞான கலருக்கு போறோம். வித்யா தத்துவங்களுக்கு போகும்போது விஞ்ஞான கலராக, சாரி, பிரளய கலரா, பிரளயம்.
கேவலம், சகலம், பிரளயம், விஞ்ஞானகலர். அந்த விஞ்ஞானகலருக்கு மேல இருக்கிறதா நம்ம பேசுற நிலை. அங்கே பெருமாளுக்கே தெரியாது, கிருஷ்ணனுக்கே தெரியாது, உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஆக தடத்த நிலையிலே இறைவன் சொல்லற்கு அறியான். சொல்லற்கு அரியவன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லற்கு அரியவனை சொல்லி அப்படிங்கிறார். எப்படியா சொல்ல முடியாதவனை எப்படி சொல்றது? நீயே கான்ட்ரடிக்டிங்கா சொல்றீங்களே. சொல்லற்கு அறியான்னு சொல்றாரு, அப்புறம் சொல்லின்னா எப்படி? மாணிக்க வாசகர் உளர்றார். மாணிக்க வாசகர் தான் உளர்னார்னா எழுதுறவர் கூடவா தெரியாம எழுதுவார்? தூக்கத்திலே எழுதுவார். அவன் சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா தெரியும். சொல்லற்கு அறியான்னா சொரூப நிலை, சொல்லி என்றால் தடத்த நிலை. தடத்த நிலையில அவனை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். அவன் என் குணத்தான், அவன் ஒன்றாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான், அவன் அருவமாயிருக்கிறான், அருவுருவமா இருக்கிறான், உருவமா இருக்கிறான், அவன் ஐந்தொழில் செய்கிறான், அவன் இயங்கும் சக்தியாகிய சக்தி ஆகுறான், சக்தி தான் திரோதானம் ஆகுது, அதுதான் அருள் சக்தி ஆகுது, இதுல தான் இருவினை ஒப்பு, மல பரிபாகம், சக்தி நிபாதம் அதெல்லாம் வருது. இதெல்லாம் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். இதான் சொல்லி அப்படின்னு சொல்றேன். ஆக சொல்லற்கு அரியாணி சொரூப நிலை, சொல்லி என்கின்றது அவனுடைய தடத்த நிலை. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிச்சாதான் இது தெரியும். இல்லைன்னா சொல்லற்கு அரியாணை சொல்லி திருவடிக்கல், சொல்லற்கு அரியாணை சொல்லி திருவடிக்கல், சொல்லற்கு அரியாணை சொல்லி திருவடிக்கல்னு அப்படியே ஒரு பாபா பிளாக் ஷீப் ஆவியோனியூல் எஸ்ஆர் 3 பேக்ஸ் ஃபுல் 1 ஃபார் மை மாஸ்டர் 1 ஃபார் மை இருக்காங்க. இந்த பிள்ளைய கேட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டா தெரியாது. முதல்ல பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, பாடிடுச்சு. இப்போ 300 தடவை பாடிடுச்சு. திருவாசக முற்றுதல் 300 தடவை பண்ணியாச்சு. அதுதான் ஒரு பொருள் தெரிஞ்சு படிக்கணும். சொல்லற்கு அரியானை சொல்லி, சொல்லினா என்ன? பாடின்னு அர்த்தம் பண்ணணும். நீங்க 16 ஐட்டம் வச்சு அர்ச்சனை, 32 அர்ச்சனைகள், ஏதாவது அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா திருமுறைகளை பாடு. பெருமான் வெக்கப்பட்டு வெக்கத்தை விட்டு கேட்டது இது ஒண்ணுதான். வேற எதையும் யாருகிட்டையும் அவர் கேட்கல. நம்மகிட்டயே அவர் அபிஷேகம் கூட கேட்கல. நம்ம தான் பேர் வச்சுக்கிட்டோம் அவர் அபிஷேக பிரியர். பெருமாள் அலங்கார பிரியர். நம்ம பார்த்ததை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எங்கேயுமே நான் அபிஷேக பிரியன்னு சொல்லவே இல்லை. அது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க அவன் அபிஷேகத்தை விரும்புவான். சிவபெருமான் நான் விரும்புறேன்னு சொன்னது. அம்மா பொன்னம்மாளம்மா கேட்டா நான் என்ன சாப்பிடுவேன், ஸ்வீட் என்ன ஸ்வீட்டு பிடிக்கும் அப்படின்னா ஐயாவுக்கு நாகர்கோயில் முறுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு முறுக்கு பிடிக்குன்னு சொல்றாங்க. நான் நாகர்கோயில் வந்தப்ப முறுக்கு சாப்பிட்டேன், அதை வச்சு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் எனக்கு திண்டுக்கல் முறுக்கு தான் பிடிக்கும்னு சொல்றேன். இப்ப யார் சொல்றது கரெக்டா இருக்கும்? உங்க சொல்றது கரெக்டு அவங்களுக்கு, நான் சொல்றது கரெக்டு எனக்கு. இப்ப கதை என்ன, கொஸ்டின் என்ன? ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்? ஐயாவுக்கு ஐயாவே சொல்றாரு பாட்டு தான் பிடிக்கும், அர்ச்சனை பிடிக்காதுன்னு சொல்றேன். அப்புறம் ஏன் கோயிலுக்கு மஞ்சள் பையை தூக்கிட்டு என்னது கேரி பேக்கை தூக்கிட்டு போறேன். இது எவ்வளவு தேங்காய்? 60 ரூபா. 60 ரூபாயா? இது 30 ரூபா. சரி அதுல ஒண்ணு கொடு. வீட்டுக்கு வாங்குறது 60 ரூபா தேங்காய், சிவபெருமானுக்கு வாங்குறது 30 ரூபா தேங்காய். எப்படியோ அதுல பாதி ஐயர் எடுத்துக்கிறாரு, மீதி பாதி தானே. இப்படி நம்ம சிவபெருமானுக்கு பண்ணா அவன் நமக்கு என்னவெல்லாம் பண்றான்னு யோசிச்சு பார்த்துட்டு பண்ணணும். நமக்கும் அன்பில் பெருகும் அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆகையால் மண்ணில் நம்மை சொற்றமிழால் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார். பாடுன்னு சொன்னார். அதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்கிட்ட பரிகாரம் யாராவது தேடணும் அப்படின்னா பரிகாரம் இங்க ஐயர் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரம்னா திருமுறைகளை பாடுறது தான் பரிகாரம். ஆணவ மலம் போகணும்னா பரிகாரம், திருமுறைகளை பாடு. பிராரத்தம் போகணுமா திருமுறையை பாடு. ஆகாமியம் வராம இருக்கணுமா திருமுறையை பாடு. அதுக்காகத்தானே இவங்க 4 பேரை அனுப்புனாரு. அவர் என்ன முட்டாளா? சும்மா ஒரு 4 பேரை அனுப்பி அவங்கள 4 பேர்னு படம் போட்டு அவங்கள நிக்க வச்சு அவங்களுக்கு பேர் கொடுத்து ஊர் கொடுத்து சிவபெருமான் என்ன லூசா? இல்லை இவங்க 4 பேரும் லூசா? நம்ம மட்டும் பெரிய புத்திசாலியா? எதுக்கு கொடுத்தாங்க? இவருக்கு பாலை கொடுத்தாரு, ஆட்கொண்டார், பாட சொன்னார். திரும்ப ஒரு நாள் நாச்சியால்புரத்துல கூட்டிட்டு போயிட்டார். நடுவில் என்ன பண்ணாரு? பாடிக்கிட்டு இருந்தார். யாருக்கு பாடினாரு? நமக்காக பாடினார். இவர் என்ன பண்ணாரு? இங்க இருக்கு மிரர் வியூ. இவர் என்ன பண்ணாரு? சூளை கொடுத்து இவருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார், இவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார், இவருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், இவருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார், எனக்கு இன்னைக்கு கோல்டை கொடுத்து ஆட்கொண்டார். சிவபெருமான் கோல்டு கொடுக்கறதுல கூட அவனுடைய கருணை இருக்கு, நல்லா தெரியும். ஆக இவர்கள் எல்லாம் எதற்காக சிவபெருமான் படைத்தார், எதுக்காக அனுப்பினார், இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன சொத்து சம்பாதிச்சு நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்க,
இவங்க யாருக்காக இதெல்லாம் சம்பாதிச்சாங்க? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு சிவபெருமான் இதுக்காக பாடினாரு. திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன்னு சுந்தரமுத்துசாமிகள் ஏன் பாட ஆரம்பிச்சாரு? ஏன் அதுக்கு நம்பியாண்டார் நம்பி அதுக்கு அடுத்து அந்தாதி எழுதினாரு? அதுக்கு ஏன் பெரிய புராணம் எழுதினாரு சேக்கிலார்? எல்லாருமே முட்டா பசங்க. நம்ம தான் பெரிய பெரிய பிரைட்டு ஸ்காலர். ஆக்சுவலா ரிவர்ஸ். அவங்கெல்லாம் பிரைட் ஸ்காலர், நம்ம காலர் இல்லாதவங்க. நம்ம சரி. சொல்லற்கு அரியானை சொல்லி என்றால் எல்லாரும் திருமுறைகளை பாடுங்கள், எல்லோரும் பஞ்சபுராணமாவது பாடுங்கள், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனாவது வரி இது? 93வது வரியில வச்சிருக்கிறார். இன்னும் 2 வரியில நமஸ்காரம் சொல்ல போறார். 92 வரிகள். அப்படி இப்படி ஒரு ஊர்ல ராஜா இருந்தாராம், அப்புறம் ராணி இருந்தாங்களாம், அவங்களுக்கு ஒரு இளவரசர் இருந்தாராம், இளவரசி இருந்தாங்களாம், இந்த இளவரசருக்கு பாண்டிய நாட்டுல இருக்கிற இளவரசருக்கு சோழ நாட்டுல இருந்து பெண்ணு கல்யாணம் பண்ணாங்களாம், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியா இப்போ உனக்கு அறிவு விளங்கிருச்சு, இனிமே இன்னும் மேலும் விளங்க வேண்டும் என்றால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்ல திருவாசகம் படி, திருவாசகத்தை முற்றோதல் பண்ணு, திருவாசகத்தை முற்று எழுதுதல் பண்ணு, திருவாசக பொருள் விளக்க வகுப்பை அட்டன் பண்ணு. இங்கேதான் சைவ சித்தாந்தமும் இதுவும் ஒண்ணுங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதையே சிந்திக்கணும். என்ன சொல்றாரு ஐயா? வாய் திறந்தாலே சரியை கிரிய யோகம் ஞானம் தான் சொல்றாரு. இவருக்கு வேற எதுவும் தெரியாதோ அப்படின்னு சிந்திக்கணும். சிந்திச்ச பின்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஓஹோ, ஐயா தெரியாம சொல்லல, எல்லா இடத்துலையும் சரியை கிரிய யோகம் ஞானம்னு தான் இருக்கு, நமக்கு தெரியல. நம்ம இவ்வளவு நாள் கையிலே ஐயாவுக்கு இது நாள் தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சோம். இவங்க 4 பேரும் அதுதான், முக்தி அடைகிறதுக்கு வழியும் அதுதான். சரியை கிரியை யோகம் ஞானம். முதல்ல தெளிதல் இருக்கணும், அதான் சரியை. அடுத்தது சிந்திக்க வேண்டும், அது கிரியை. அதை நம்ம பூசையில் என்ன சொல்லுவோம்? வெளிப்புறத்தில் தெரிந்து கொள்வது, கடவுள் அங்கே இருக்கிறான்னு சொல்றது வெளிப்புற வழிபாடு. வெளியையும் உள்ளேயும் வைத்து வழிபடுவது சிவதீக்கைன்னு சொல்றோம். ஞானசம்பந்த பெருமானுடைய சிந்தித்தல். அதுக்கப்புறம் தெளிதல், இதுதான் உண்மை, இதுதான் பொய் அப்படிங்கிற ஒரு தெளிவு வருதல், இது யோக நிலை. அதுக்கு அடுத்தது நிட்டை கூடுதல்னா இரண்டோட ஒன்றாக கலக்கிறது. தலைவனும் தலைவியும் மாதிரி மாணிக்கவாசக பெருமானுடைய சன்மார்க்க நெறியிலே ஒன்றோடு ஒன்று கலக்கிறது. இதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம். தெரிதல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல்னா என்ன? பெருமானோட 2 கலக்கிறது, சிவமாக்கி இணையாண்ட. அந்த தெளிதல், சிந்தித்தல், தெரிதல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம். தோத்திரங்கள்ல சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்துல அதை தெரிதல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல்னா நம்ம மாணவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடும். நிட்டை கூடுதல்னா என்ன, செத்து போயிடுவோமோ, அதான் நிட்டை கூடுதல். அப்படி இல்லை, இன்பத்தோட இன்பம் ஆயிடுவோம், சச்சிதானந்தம் ஆயிடும். இதுதான் நிட்டை கூடுதல். எங்க எடுத்தாலும் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாத திருமுறையும் கிடையாது, அது இல்லாத சைவ சித்தாந்தமும் கிடையாது. திருவாசகத்துல எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாமா? திருவாசகத்துல 50வது பாடல். 50வது பாடல் என்ன? ஆனந்த மாலை. ஆனந்த மாலையில் என்ன வருது? சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி. சீலம்னா என்ன? சரி. சீலமின்றி நோன்பு என்ன? வழிபாட்டு முறைகள், கிரியை. சீலமின்றி நோன்பின்றி செறிவே என்றால் என்ன? யோக நிலை. செறிவு என்றால் யோகம். செறிவே இன்றி அறிவின்றி. அறிவின்ற என்ன? ஞானம். அஞ்ஞானம் மெய்ஞானம், அஞ்ஞானம் எதுன்னு தெரியுது. ஆக நம்ம திருவாசக சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற
கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. சரியை கிரியை யோகம் ஞானம். வேற எங்க வருது? திருப்படை எழுச்சி. திருப்படை எழுச்சி. ஞானவாழேந்தும் மையர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும். ஞானவாழேந்தும் மையர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் மையர் மதிவெண் குடை கவிமின் ஆனநீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. அடுத்ததுதான் சரியை. தொண்டர்கால் தூசி செல்லீர். தொண்டர்கள்னா சரியை செய்கின்ற தொண்டர்கள், உழவார பணி செய்யறவங்க, விளக்கேற்றுறவங்க, திருமுறை பிடிக்கிறவங்க, அதோ இருக்காரு கடவுள்னு சொல்றவங்க, தேவார தலங்கள் பார்க்குறவங்க, சக்தி பீடங்கள் பார்க்குறவங்க, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறவங்க, சனிக்கிழமை தேங்காய் உடைக்கிறவங்க, எல்லாரும் தொண்டர்கால் தூசி செல்லீர். முன்னாடி போங்க. வியூகம் அமைக்கிறார் மாணிக்க வாசகர். சரியில் இருக்கிறவங்களாம் முன்னாடி போங்க. தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழ போயீர். அவங்களுக்கு பின்னாடி வாங்க. நீங்க அவங்களோட உயர்ந்தவர்கள், அதனால நீங்க அவங்களையும் பார்த்துக்கணும், நாட்டையும் பார்த்துக்கணும். அதனால நீங்க அடுத்து வாங்க. அதனால தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழ போகீர். ஒன்திரள் யோகிகளே. யோகினா யோக நிலையில் இருக்கின்றவங்க. சரியை கிரியை யோகம். ஒன்திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள். அதுக்கப்புறம் தின்திரள் சித்தர்களே கடைக்கூளை செல்வீன்கள். சரியை கிரியை யோகம் ஞானம். ஃபர்ஸ்ட் சரியை போ, அப்புறம் கிரியை போ, அப்புறம் யோகம் போ, அப்புறம் ஞானம் வா அப்படி சொல்றேன். பெருமான் பின்னாடி வரப்போறார். ஞானவாள் என்று மையருடைய நாதப்பறை அறைகின்றோம். ஆக இது திருவாசகத்துல இது போல வருது. அடுத்து இன்னொரு பாடல் என்ன? 40வது பாடல் குலாப்பத். குலாப்பத்துல என்ன வருது? கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்து உடலம் ஆண்டிங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்பும் என்னது? கொம்பில் அரும்பாய் குவி மலராய் காயாகி வம்பு பழுத்து உடலம் காயாகி வம்பு பழுத்து பழமாகி. இதுதான் தாய்மானவர் 157வது பாடல்ல சொல்றாரு. சரியை முதல் ஞானம் வரையிலான நான்கும் எப்படின்னா அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே. தாய்மானவர் சொல்றாரு, இங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு. கொம்பில் அரும்பாய் குவி மலராய் காயாய் பழுத்து பழமாய் சரியையாய் கிரியையாய் யோகமாய் ஞானமாய் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் தான் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்றதுன்னு அர்த்தம். முதல்ல தெரியணும், அப்புறம் சிந்திக்கணும், அப்புறம் தெளிவடையணும், அப்புறம் சேர்ந்துருந்தோம். திருமூலர் அப்படித்தான் சொல்றாரு. திருமூலர் முதல்ல சிவபெருமான் யார் என்று தெரிய வேண்டும். தெரிந்த பின்னாடி அவனுக்கு அடிமையாக வேண்டும். அடுத்தது அவனுக்கு மட்டுமே அடிமையாக வேண்டும். இப்படி பண்ணிட்டா ஞான நிலையாகிய சாயுச்சியத்துக்கு போயிடலாம். 94 சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். இப்படியெல்லாம் யார் பொருளை உணர்ந்து சொல்வார்களோ அவங்க தான் போவாங்க, மற்றவங்க போக முடியாது. நான் பாடினேனே அப்படின்னா அதுக்குண்டான சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே அவ்வளோ. டெம்பரரி ஒர்க்மேனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு ரெகுலர் ஒர்க்மேன். அப்புறம் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயி சொல்லுவாங்க. அப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப். அப்புறம் ரிட்டையர் ஆகி வரும்போது அந்த பிடித்த பிஎஃப் பணமெல்லாம் கொடுப்பாங்க. நாடு ரொம்ப கேவலமா இருக்கு. ரிட்டையர் ஆனா பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க நம்ம அரசாங்கத்துல. கடவுளை, திருவாசகத்தை பாடிதான் எல்லாரையும் காப்பாற்றணும். ஆனா திருவாசகத்தை புக்ல இருந்ததை எடுத்துட்டாங்க. புக்ல ஏற்கனவே இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம அதை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில கறி சாப்பிட்டு பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் ஏத்த வேண்டும், எல்லோரும் பாட வேண்டும். 25,000 பேர் பஞ்சபுராணம் பாடணும், 1,00,000 பேர் பஞ்சபுராணம் பாட வேண்டும். இப்படி ஏத்த பணிந்து ஏத்தணும். எப்படி பணிந்து ஏத்தணும்? கடைசி நிலை என்ன? இறைவனுக்கு பணிவது, அடியார்களுக்கு பணிவது. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. முதல்ல யாரு? லோயர் லெவல் அடியார். அப்புறம் அதுக்கு மேல மூத்த அடியார், திருக்கூட்ட தலைவர். அதுக்கு மேல அவரு, அதுக்கு மேல அவரு, அதுக்கு மேல பிரம்மா, அதுக்கு மேல திருமால், அதுக்கு மேல சக்தி, அதுக்கு மேல சிவபெருமான். அதுக்கு மேல சிவபெருமான் என்ன சொல்றாரு? அடியாருக்கும் அடியேன்னு சொல்றாரு. சிவபெருமானே சொல்றாரு. நம்ம இந்தியாவில் பாப்புலேஷன், நம்ம நாட்டு மக்கள் யாரு? அடித்தட்டு மக்கள். அடித்தட்டு மக்களுக்கு அப்புறம் மேல்தட்டு மக்கள்.
மேல்தட்டு மக்களுக்கு அப்புறம் நம்மளை ஆட்சி செய்கிறது யாரு? சிஎம், சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் ஆட்சி செய்கிறது யாரு? ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர் ஆட்சி செய்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ஆட்சி செய்கிறது யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட் ஆட்சி செய்கிறது யாரு? கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு மக்கள் அப்படின்னு பேர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டிஃபைன் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன அப்படின்னா, மக்களால், மக்களுக்காக, மக்களால் இயற்றப்பட்டு மக்களால் ஃபாலோ பண்ணப்படுகின்ற ஒன்றுக்கு பேர் தான் அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க இஷ்டத்துக்கு எதையும் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன்ல இல்லைன்னா அவங்க சேரை கூட நகர்த்த முடியாது. ஜனாதிபதி பரிசு வழங்குறாங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல இருந்தா வழங்குவாங்க, இல்லைன்னா வழங்க முடியாது. ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல டூ இட்னு போட்டிருக்கு, இல்லைன்னா கெட் அவுட்னு போட்டிருக்கு. இதனால பிரசிடென்ட் பண்றாங்க. அடித்தட்டு மக்கள் இந்த 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க தான் பிரசிடென்ட்டுக்கு மேலேயும் இருக்கிறாங்க. அது போல சிவனடியார்கள்னா ஏதோ கீழேன்னு நினைச்சுக்காதீங்க. சிவனுக்கு மேல இருக்கிறவங்க சிவனடியார்கள். நான் சொல்லலை, சிவபெருமான் சொல்லியிருக்கார், பிள்ளைவாள் அந்தனர் தான் மடியார்க்கும் மடியேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆக இப்போ நம்ம இந்த திருவாசகத்தை எல்லாம் முழுவதும் உணர்ந்து நம்ம கடைசியா இறைவன்கிட்ட வேண்டது என்ன வேண்ட வேண்டும் என்றால், பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். யார் சொல்றது? யார்? ஒரே ஒரு தடவை சிவபெருமான் அம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி. அம்மையே என்ன வேணும்னு எழுந்திரிச்சு ஓடி வர்றார். கைலாயத்துல அவர் உட்கார்ந்திருந்த சேரை விட்டுட்டு ஓடி வர்றார். பக்கத்துல உட்கார்ந்திருந்த பார்வதிக்கு படபட பட 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 தட தடன்னு பயம் வந்துருச்சு. அட கடவுளே, நமக்கு மாமியார் இல்லைன்னு நினைச்சுதான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம், இப்ப யாரையோ அம்மான்னு சொல்றாரு, நமக்கும் மாமியார் பிரச்சனை உண்டோ, மாமியார் மருமகள் சண்டை வருமோ அப்படின்னு அந்த அம்மா பயந்து போயிட்டாங்க. இப்படி ஓடி வந்து அம்மையே என்ன வேணும்னு கேட்கிறாரு. பிறவாத இன்ப அன்பு வேண்டும். ஓகே, அப்படியே ஆகட்டும். சிவபெருமான் என்ன வேணும்னு கேட்டுட்டு அவன் அசுரர்கள் கேட்டதெல்லாமே கொடுத்தார். அரைக்கிழமையார் கேட்டதையா கொடுக்க மாட்டார்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். ரொம்ப பிறந்தரக்கூடாது சாமி. சிவபெருமானை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமானுக்கிட்ட நேருக்கு நேராக ஒரு உயிர் பதிக்கிட்ட ஒரு பசு பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, பிறவாமை வேண்டும் பேசுது. இறைவன் கொடுக்கறதுக்கு தயாரா நிற்கிறார். அவர் உனக்கு என்ன வேணும்னு ஏற்கனவே கேட்டாரு, என்ன வேண்டுமோ அதை கொடுத்தோம்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த அம்மா நல்லதா கேட்டுக்க வேண்டியதானே. மீண்டும் பிறப்புண்டே. அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகம்னு சொல்லலாம். ஒருவேளை நம்மளுடைய இதுல சஞ்சித வினைகள்ல ஏதாவது குறை இருந்ததுன்னா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தோம்னா, இந்த பிறவியில புனிதவதியா இருக்கிறோம், போன பிறவில என்ன வரணும் நமக்கு தெரியாது. ஆக பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். என்ன பிறப்ப வேணாலும் எனக்கு கொடு, ஆனா உன்னைய மறவாத ஒரு பிறப்பாக்கு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா அப்பர் பெருமான். பிறவாமை வேண்டும், ஆனால் இந்த புன்சிரிப்பை நான் பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு தடவை பிறந்தாலும் எனக்கு கவலை இல்லை, சந்தோஷம்தான். உன்னுடைய சிரிப்பை நான் பார்க்கறதுக்கு நான் பிறக்கணும், உன்னுடைய அழகை நான் பார்க்கறதுக்கு பிறக்கணும். சில பேர் அதை கடைசி வரியை படிக்காம அப்பர் சுவாமிகள் எல்லாருமே பிறவாமை வேண்டும் பாடினாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்பர் என்ன பாடியிருக்காருன்னா, மீண்டும் மனித பிறவி வேண்டுவதே அப்படின்னு பாடியிருக்கிறாரு. ஏண்டா வேண்டுவதே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் படி, என்ன 2 வார்த்தை இருக்கு, அதை படி. இம்மாநிலத்து வேண்டுவதே எதுக்கு வேண்டும்? நீ உன்னுடைய அழகை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா இன்னொரு 10 பிறவி இல்லை 10,000 பிறவி எடுக்கிறதுனால நமக்கு நல்லதுதான். ஆக இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். ஒருவேளை மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். முதல்ல அப்படியே ஆகட்டும். அப்புறம் இந்த அம்மா கேட்டோன்னு அப்படியே ஆகட்டும். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, விடலை. இன்னும் வேண்டும். அடா, அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டது நமக்கு தொல்லையாயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு. இன்னும் வேண்டும். என்ன வேண்டும்? அரவா, நீ ஆடும்போது உன் அடியில் இருக்க வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும், திருவாலங்காட்டில் நான் ஆடுகிறேன், நீ அங்கே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டேன். ரவா, நான் மகிழ்ந்து பாடி
அறவா மகிழ்ந்து பாடி சொல்லற்கரியானை சொல்லி பஞ்சபுராணத்தை பாடி நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது நடியின் கீழ் இருக்க என்றார். திருவாலங்காட்டில் போனீங்கன்னா பெருமான் ஆடிக்கிட்டு இருப்பாரு, கீழே அம்மையார் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பாடுறதுக்கு தான் அவர் ஆடுறாரு, அவர் ஆடுறதுக்கு தான் இந்த அம்மா பாடுறாங்க. சரி, வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவார். பிறவிங்கிறது எப்படி? சும்மா ஒரு கிணறு கிடையாது, குளம் கிடையாது, குட்டை கிடையாது, பாண்டு கிடையாது, ரிவர் கிடையாது. நம்ம ரிவர்ல பாதி வருஷம் தண்ணியே வராது. காவிரி ஆறு கிடையாது, கங்கை ஆறு கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன்னா யாரு? சிவபெருமான். இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடியை வேண்டி அவனுக்கு சரியை செய்து, அவனுக்கு கிரியை செய்து, அவனுக்கு யோகம் செய்து, அவனுக்கு ஞான நிலையை செய்யாதவர் பிறவி பெருங்கடலை நீந்தார். யார் சொல்றார்? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் சிலை வச்சிருக்கிறானே அவர் சொல்றது. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? இறைவன் போட்டிருக்காரு, ஏன் சிவன் போடல? பேர் தலைப்புல உலக பொதுமறைன்னு வச்சிருக்கிறாரு, அதனால இறைவன் வச்சிருக்கிறாரு. இறைவன்னா சிவன் போட்டா தென்னாடுடைய சிவன் உங்களுக்கு மட்டும்தான் நினைச்சிடாதப்பா, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கிருந்து தான் வந்திருக்கு இது, இங்கிருந்து தான் வந்திருக்காது. இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேர்ந்தால் பிறவி பெருங்கடலை நீந்தலாம், பிறவி பெருங்கடலை நீந்தினால் இறைவன் அடி சேரலாம். இது ரெண்டுத்துக்கும் ஆசைப்படலை அப்படின்னாக்க நம்ம திரும்ப 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 பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படி இருக்கலாம். அடுத்தது 358வது குறள் என்ன சொல்றாரு? பிறப்பென்னும் பேதமை நீங்க, இந்த பிறப்பு என்கின்ற இந்த பேதமை மாயை இது நீங்க வேண்டும் என்றால் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பகுத்தறிவுனா என்னன்னா செம்பொருளாகிய செம்மேனியனாகிய சிவபெருமானை காண்பது தாண்ட அறிவு. 6வது அறிவு உனக்கு கொடுத்தது சிவபெருமானை பார்க்குறது. சிவபெருமான் இல்லைன்னு சொல்றதுக்கு கிடையாது. உனக்கு 4 அறிவு தான் இருக்குன்னு அர்த்தம், 5 கூட இல்லைன்னு அர்த்தம். 5 அறிவை கொடுத்து 6வது அறிவை அவனை கொடுத்து சிவபெருமானை பாருன்னா, சிவபெருமான் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 4 அறிவு இருக்குன்னு அர்த்தம். பிறப்பென்னும் பேதமை நீங்கா சிறப்பென்னும் செம்பொருள். சிறப்பு செம்பொருள் என்ன சாதாரணமா? சூப்பர் ஸ்டார். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு, அதுதான் அறிவு. மற்றதெல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எல்லாம் நீட்ல பாஸ் பண்ணலாம், ஜேஇல பாஸ் பண்ணலாம், கேட்ல பாஸ் பண்ணலாம், மேட்ல பாஸ் பண்ணலாம், மேடா பாஸ் பண்ணலாம், கேட்டா பாஸ் பண்ணலாம். எதுக்கும் உதவாது. வயிறு நிறையும், ஷர்ட் நல்லா போட்டுக்கலாம், கையில மோதிரம், கழுத்துல செயின் போட்டுக்கலாம். பிறவி பெருங்கடலில் நீந்த வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருவடியைத்தான் நாம் தொட வேண்டும். அடுத்து 362, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. சிவபெருமான்கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு வேண்டணும்னா என்ன வேண்டணும்? அவன்கிட்ட போய்னா பிச்சைக்கார மாதிரி கேட்கல. ஒரு ராஜா கிட்ட போய் நிற்கும் போது கைலை தரசாமி உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு ஒரு 1 ரூபா காசு கொடுங்க, அப்புறம் ஒரு பழைய சப்பாத்தி கொடுங்க அப்படியா கேட்குறது? உன் அரியணை வேண்டும், உனக்கு நான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி கேள்றேன். என்ன சொல்றாரு? வேண்டுங்கால் மேல காரைக்கால மேல தான் சொன்னாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். நான் வேண்டி பெறுவது ஒண்ணு ஏதாவது இருக்கு அப்படின்னா பிறவாமை வேண்டும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மால்க்கு அரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய். கேட்டா கொடுத்த. இந்த பிறவி வேணும்னு நான் கேட்டேனா? சைவ சித்தாந்த கிளாஸ் எடுக்கணும்னு நான் கேட்டேனா? நல்ல கம்ப்யூட்டர் வேணும்னு நான் கேட்டேனா? முனைவர் பட்டம் வேணும்னு நான் கேட்டேனா? வேண்டி நீயாது அருள் செய்தாய். நீயா தான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க சார். காலையில த்ரோட் பெயின் கூட நான் வேண்டியா கொடுத்த? நீ தான் கொடுத்த. வேண்டி நீயாது அருள் செய்தாய். வேண்டும் பொருள் ஒன்று உண்டெண்ணில், அப்படி ஒருவேளை நான் வேண்டி உங்ககிட்ட வாங்குற பொருள் ஒன்று உண்டு எண்ணில் என்ன? அதுவும் உந்தன் விருப்பன்றே. அதுக்கு சரியில இருக்கிற மாணவன் என்ன சொல்லுவான்? முதல்ல திருவாசகம் படிக்கிறவன், அப்படி ஏதாவது ஒரு பரிசு நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது நீங்க எதை பார்த்து கொடுத்தாலும் சரி சாமி அப்படி சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே, உன் விருப்பப்படி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அது ஓகே ஆரம்ப நிலை மாணவனுக்கு. உயர்ந்த நிலை மாணவன் என்ன கேட்கிறான்? யோக நிலை ஞான நிலையில இருக்கிறவன், ஒருவேளை நான் ஏதாவது வேண்டி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா அதுவும் உந்தன் விருப்பன்றே, உன்னை விரும்புகின்றவன், தாயும் சேயுமாக இருக்கக்கூடிய அந்த பாசத்தை எனக்கு, உன்னை நான் விரும்பணும் சாமி, ஐ வாண்ட் டு லவ் யூ.
ஐ வாண்ட் டு லவ் யூ. உனக்கு என்ன எழுதி மறித்து கொடுத்தா வாங்கிக்குவியா, இல்லை ரோஸ் கொடுத்தா வாங்கிக்குவியா, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புனா வாங்கிக்குவியா, இல்லை நைட் 12 மணிக்கு ஏதாவது ஒரு டார்ச் லைட் அடித்தா அது லவ்னு பேரா? எப்படி சொன்னால் உன்னை லவ் பண்ணலாம் சொல்லு, அதுதான் எனக்கு வேண்டும், அதுவும் உந்தன் விருப்பன்றே, அதுதான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ஆக வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர். மற்றது வேண்டது வேண்டாமல் இருக்கலாம். அதனால் என்னுடைய மாணவி பொற்கொடி வந்து அவங்க மீண்டும் ஒரு தாயின் கருவில் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அப்படிதான் வேண்டணும். தாயின் கருவில் பிறக்காமல் சொல்லாமல் 4 பிறவிகளையும் பிறக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு? இரவாமற் பிறவாமல் என்னை ஆள் அப்படின்னு கேட்குறாரு. நான் இறக்கவும் கூடாது, பிறக்கவும் கூடாது, அப்படி என்னை ஆட்சி செய். நான் உனக்கு அடிமை, தாசன், நீ என்னை ஆட்சி செய்கிற. இப்போ நீ எனக்கு எப்படி ஆட்சி செய்யணும்? நான் இறக்கக்கூடாது, மரணமில்லா பெருவாழ்வாக இருக்கணும். இறந்துட்டேன்னா பிறக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும். யாரெல்லாம் கேட்குறாங்க பாருங்க. அருணகிரிநாதர் யார்? முருகப்பெருமான் தானே வந்து ஆட்கொண்டவர், முருகன்கிட்ட பேசுறவர், அவரு கேட்கிறாரு. மாணிக்க வாசகர் யாரு? முருகப்பெருமான் சிவபெருமான் தானே வந்து ஆட்கொண்டவர், சிவபெருமான்கிட்ட பேசினவர், அவர் கேட்கிறாரு. காரைக்காலமையார் யாரு? சிவபெருமான்கிட்ட நேரடியா பேசுறோம், அவங்க என்ன கேட்கிறாங்க? இதைத்தான் கேட்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன கேட்கிறாரு? இதைத்தான் கேட்கிறாரு. அப்பர் பெருமான் எதை கேட்கிறாரு? இதைத்தான் கேட்கிறாரு. நீங்களும் நானும் எதை கேட்கிறோம்? நல்ல பேரன், அது பேட்டி கூட வேண்டாம், இன்னும் பரம்பரை விளங்காது பாருங்க. ஒரு வீட்லையும் அந்த பெண்கள் தான் குடும்பத்தை தாங்கி நிற்கிறாங்களே தவிர பையங்க கிடையாது. அது நம்ம அனுபவத்துல பார்க்குறோம். ஆனா பிறக்கும்போது மட்டும் பேரனா பிறக்கும், மகனா பிறக்கும். இந்த கிழவிங்களுக்கு ஆசை. சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்றாரு? கேட்டேன் கேட்பதெல்லாம். சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்காததா? பறவை நாச்சியார் வேணும்னாரு, ஜங்கிலி நாச்சியார் வேணும்னாரு, எனக்கு சந்தனம் வேணும்னாரு, எனக்கு பட்டு வேணும்னாரு, எனக்கு கறி வேணும்னாரு, இது வேணும்னாரு, இது வேணும்னாரு. 3 கூர்ல 3 பங்கா போட்டு அதுல எனக்கு ஒரு பங்கு கொடுனாரு. அதை கேட்டு இதை கேட்டு கடைசியா என்ன கேட்கிறாரு? கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன். எது முக்கியமோ அதுதான் வேணும் சாமி, இந்த மிஸ்லேனியஸ் சின்ன சில்லற கணக்கெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. ஆக இந்த 95 பாடல் வரிகளும் நமக்கு என்ன சொல்றது, உலக அதிசயங்கள்னு சொல்லலாம். திருவாசகத்துல பல பெருமைகள் இருக்கு. 658 அப்படிங்கிற பாடல்கள் கொண்டது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். இந்த திருவாசகத்தை சிவபுராணத்தை எதுக்காக பாடணுங்கிற பொருள் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயின்னு சொல்லி 84 லட்சம் யோனி பேதங்களிலும் நான் பிறந்து 4 வகை பிறப்புகளிலும் பிறந்து 7 வகை தோற்றத்தையும் எடுத்தேன். எடுத்து 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 சலைத்தேன் இழைத்தேன் அப்படின்னு இருக்கு. சொல்லற்கு அறியானை சொல்லி என்று இருக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு இருக்கு. இப்படி எல்லாமே சிறப்பு வாய்ந்த இந்த சிவபுராணத்தை அனைவரும் பாராயணமாக செய்ய வேண்டும். அடியேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டுக்கோட்டையிலே ஒரு அறக்கட்டளையை நிறுவினேன். அதில் பட்டுக்கோட்டை சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை, ஸ்டாப் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை, STAP ஸ்டாப். நானும் என்னோட இன்னொரு 3 பேரும் இணைந்து 4 அமைப்பாளர்கள் சேர்ந்து அதை நிறுவினோம். முதல்ல அடியன் ஆரம்பித்த தொண்டு வந்து சிவபுராணத்தை பாராயணமாக சொல்ல வேண்டும். பஞ்சபுராணமாவது 20 வரி தான், சிவபுராணம் 95 வரி இருக்கு, 5 டைம்ஸ். அதுபோல 108 பேருக்கு பரிசு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் என்று துவங்கினோம். 108 ஆகி 208, 308, 408, 508, 1008, 1100 பேர் பாடி சான்றிதழ் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ கைலை அறக்கட்டளை நிறுவினோம், அதில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பட்டுக்கோட்டை அறக்கட்டளையில் அது கொஞ்சம் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுச்சு சிவபுராணம். அதை திரும்ப தட்டி எழுப்பி அடுத்த வாரத்துலேருந்து திரும்ப உயிர்ப்பிக்கிறோம். அது சிவபுராணம் யாராவது பாடலாமான்னா இப்போ எல்லா ஸ்கீம் முடிஞ்சு போச்சு, ஆடி தள்ளுபடிலாம் முடிஞ்சிருச்சு, ஆவணி வந்துருச்சுன்னு சொல்லாமல் சிவபெருமானுடைய திருவாசகம் சிவபுராணம், அதனால அது எப்போதும் ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றோம். ஆக பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உடல் சிவபெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் மனம் மெய் மொழிகளால் அவனை எப்போதும் வேண்டுவதற்கும்
பெருமான் நம்மை விட்டு வெளியில் எங்கும் இல்லை, நம்முடனே இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்கும், இந்த வினைக்கு ஈடாக அவன் கொடுக்கின்ற உடலை அவனுக்கே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். உடலால் ஈட்டிய வினையை உடலால் கழிக்க வேண்டும், மனதால் ஈட்டிய வினையை மனதால் கழிக்க வேண்டும், சொல்லால் ஈட்டிய வினையை சொல்லால் கழிக்க வேண்டும். ஆக இந்த மனம் மெய் மொழியில்தான் வினைகள் உள்ளேயும் வரும், வெளியிலையும் போகும். இந்த அளவிலே நாம் இந்த திருவாசகத்தை சிந்திப்பதற்கே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வழங்கிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் கந்தசாமி ஐயா, தியாகராசன் ஐயா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும், என்னுடைய திருமுறை ஆசிரியர் ஆகிய MK பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி, உங்களின் பொறுமைதான் என்னை பேச வைக்கிறது. நீ கூட ஒரு மாணவி எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ஐயா நடுவில் ஏதாவது ஒரு தேநீர் எடுத்துக்கிட்டு பேசலாமே அப்படின்னு. தேநீர் தேவையில்லாமல் இருக்கிறது, ஏன்னா நீங்கள்லாம் தேனாக இருக்கிறதால் எனக்கு தேநீர் தேவையில்லை. ஆக இதனால் ஏதாவது ஒரு பலன் உண்டு என்றால், இந்த உயிர் உண்மையானது, இந்த உடல் பொய்யானது. இந்த உயிருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். உடலுக்கு செய்ய வேண்டியது கம்மியாக செய்ய வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் நாளையிலேருந்து என்ன சாமியார் ஆயிடணுமா, சன்னியாசம் போயிடணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதை குறைவாக செய்து கொண்டு நிறைவாக இதுக்கு செய்ய வேண்டும். பொருள் வாங்குறதுல லட்சக்கணக்கில் போடாமல் அருள் வாங்குறதுல லட்சத்தை போட்டு அது பொருளில் ஆயிரக்கணக்கில் போடணும். பொருளில் எதை போடுறோமோ அதை விட 10 மடங்கு அருளில் போடணும். பொருளுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணால் அருளுக்கு 10 மணி நேரம் செலவு பண்ணணும். நடுவில் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன்